ஒரு மனிதனுக்கு நிர்வாகம் புரிஞ்சிச்சு அப்படின்னா வாழ்க்கையே புரிஞ்சிச்சு, எல்லாமே புரிஞ்சிச்சு. அவருக்கு புரிஞ்சதான் அவர் என்ன பண்ண முடியும், நிர்வாகத்திறனோட செயல்படணும். நான் ஒரு நிர்வாகி அப்படின்னா எனக்கு எல்லாம் புரிஞ்சுருக்கணும். புரிஞ்சால் நான் என்ன ஆகிடுவேன், நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நிர்வாகத்திறன் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு கடவுள் ஞாபகம் வரணும். யார் ஞாபகம் வரணும்? முதல்ல நீங்கள் மையப்பொருளாக நிர்வாகி யார் அப்படின்னா கடவுள் அப்படின்னு நீங்கள் புரியணும். இந்த ஹோல் யூனிவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருக்குது. இன்றைக்கி அறிவியல் போய் நெருங்கி இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணினுக்குது. ஆனால் கடவுள் எப்படி பண்ணி வச்சுக்குது, சுற்றுது, இட்சியில் அந்தரத்தில் இருக்குது, சரியாக பர்ஃபெக்டாக நடந்துன்னுக்குது. நிர்வாக குளறுபடியே இல்லை. ஆனால் கேடு கெட்ட மனுஷன் தான் கடவுளை திட்டுறான். என்னான்ட்டு இந்த உடம்புக்கு ஒரு நிர்வாகி இருந்தார், அந்த உடம்பை நிர்வாகம் பண்ணினுக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறது இல்லைன்னா என் விஷயத்தில் தலையிடுறது இல்லை, நான் தான் அவர் விஷயத்தில் போய் தலையிட்டுனுக்கிறேன். உடம்பு குத்துட்டாரு, ஃபங்க்ஷன் ஆகினுக்குது, ஆர்ட்டெல்லாம் போயின்னுக்குது. தப்பு நான் செஞ்சு விட்டு கடவுளை திட்டுறது. என்னான்ட்டு என்னையா இப்படி சோதிச்ச, என்ன மாதிரி செஞ்சாரா, யாரை கூட போய் நின்று குள்ளமாக செஞ்சாரா? என்ன மாதிரி தானே செஞ்சார். அப்போ நான் ஒரு சிறந்த நிர்வாகியாக மாறணும்னா இந்த இந்த ஒட்டுமொத்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதிகாரி எப்படிங்கிறாரோ அவரை புரிஞ்சுக்கணும். நான் அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் பணம் எதுக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இந்த உடலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறேன். அது அடிப்படையாக எனக்கு புரியணும். என் மனதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் போய் பணத்தை சம்பாதிக்கிறேன், இல்லை வேறு ஏதோ கற்றுக்கிறேன். அப்போ உடலை திருப்தி பற்றணும், மனசை திருப்தி பற்றணும், ரெண்டு திருப்தி பற்றணும். நான் என்னென்ன திருப்தி பற்றணும், நான் என் மேலே நிர்வாகத்திறன் வளர்த்துக்கினேன்னா நான் எந்த வேலை செய்யணும்னு யார் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ணணும். எப்படி வேலை செய்யணும்னு யார் முடிவு பண்ணணும், நான் தான் முடிவு பண்ணணும். எவ்வளோ பணம் ஒன்றுன்னு யார் முடிவு பண்ணணும், நான் தான் முடிவு பண்ணணும். பண்ணீங்க ஏன் இல்லை? நீங்களே இல்லாத போது நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுவீங்க? பல்லக்கை கண்டுபிடிச்சவன் எங்கன்னா இங்கே, காரை கண்டுபிடிச்சவன் எங்கன்னா அங்கே, குதிரை வண்டி கண்டுபிடிச்சிக்கிறான், குதிரை மேலே ஏறி போய்கிறான். இங்கே மனுஷனை வச்சு மனுஷன் வண்டி கண்டுபிடிச்சிக்கிறான், மனுஷன் ஈத்துன்னு போய்கிறான். கைரிச்சான்னு அது பேர் வச்சுக்கிறான். வெளிநாட்டில் எங்கன்னா கைரிச்சா எழுத்து பார்த்துக்கிறீங்களா? யாருன்னா கைரிச்சா எழுத்தாங்க வெளிநாட்டில்? இந்தியாவை தாண்டி ஏன்? இங்கே கடவுள் நம்பிக்கை, கடவுளின் பேரில் சொர்க்க நரக நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை சொர்க்க நரக நம்பிக்கையா? வாழ்க்கை என்றால் என்ன? இந்த சாதாரண கேள்வி. உனக்கு பதில் தெரியாது, அதுமா வாழ்கிறியா? பணம்னா என்ன தெரியாது, பணம் உனக்கு கிடைக்குமா தெரியாது. ஒரு வேலை செய்யறதுன்னா என்ன தெரியாது. மனம் அள்ளலாமா அள்ளக்கூடாதா? அள்ளலாம். அது ஒரு வேலையா இல்லையா? வேலை. யார் செய்யலாம்? யார் ஒன்றா செய்யலாம். சம்பளத்தை யார் நிர்ணயிக்கணும்? யார்? நானா ஓனரா? செயல் என்னன்னு பார்க்கணும், அந்த செயலை எப்படி செய்யணும்னு பார்க்கணும். அதான் நிர்வாகத்திறன். நிர்வாகத்திறன்னா என்ன? ஒரு செயலை ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் புரிஞ்சுக்கின்னு செஞ்சால் அது பேர் என்ன? எந்த செயலை செய்யலாம்? நான் ஒரு வேலையை செய்கிறேன், அந்த வேலையை எவ்வளோ நேரத்தில் செய்வேன், எவ்வளோ நேரம் அது கொடுக்கலாம், எனக்கான நேரம் என்ன, நான் எவ்வளோ நேரம் எனக்காக வாழணும், நான் எவ்வளோ நேரம் அந்த வேலைக்காக வாழணும். நிர்வாகத்திறனில் ஃபஸ்ட்டு என்ன, என் திறமையை வளர்த்துக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நான் அவருக்கு கொடுக்கும்போது வெறும் திறமையை மட்டும் கொடுக்கல, எதையும் சேர்த்து கொடுக்குறேன். நிர்வாகம் என்பது முதலில் தன்னைத்தானே நிர்வகிப்பது, காலத்தை நிர்வகிப்பது, தேவையான செயல்களை நிர்வகிப்பது என விரிந்து கொண்டே போகும். நேர்மையும் நேரத்தை கண்ணியமாக நடத்தும் பார்வையும் இருந்தால் எதையும் நிர்வாகம் செய்யலாம். நிர்வாகம் போது நான் எவ்வளோ வேலை செய்யணும், எவ்வளோ பணம் எனக்கு வேணும், எவ்வளோ நேரத்தை நான் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அது கம்பெனியாக இருக்கலாம், அது விவசாயமாக இருக்கலாம், எந்த வேலையானா இருக்கலாம். தன்னை நிர்வாகம் பண்ணிக்கணும், நேரத்தை நிர்வாகம் பண்ணிக்கணும், செயல்களில் தெளிவாக இருக்கணும், திருப்தியாக செயல்களை செய்யணும். உன்னை நீயே திருப்தி படுத்தணும். யார் முதல்ல திருப்தி படுத்தணும்? உன்னை திருப்தி படுத்தணும். உன்னை திருப்தி படுத்துக்கிறதுக்கு ஏமாற்றப்பட்டவனா இருந்தால் நீங்கள் தான் நல்ல காக்கா வச்சு என்ன பண்ணுவீங்க?
வள்ளியை பாட்டு பாடிய வடையை விட்டுருவீங்க. எல்லாம் வடை விட்ட காக்காங்க தான். எல்லாம் யார் தான்? நீங்கள் வடை விட்ட காக்காவா இல்லையான்னு யார் கேட்கணும்? சிவயோகி வழங்கும் நிர்வாகம். வணக்கம். சுற்றி வலிச்சு அங்கே இங்கே போய் முடிவாக ஒரு விஷயம் வந்துச்சு, நிர்வாகம். நிர்வாகம் அப்படின்னா ஒரு செயலை இல்லை ஒரு கூட்டத்தை, வேறு என்ன சொல்லலாம், ஒரு சமையலை ஒரு குடும்பத்தை இதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு பேர் என்ன? நிர்வாகம், மேனேஜ்மெண்ட். உறவுகளை நிர்வாகம் பண்ணுறது கூட நிர்வாகம் தான். நட்புகளை நிர்வாகம் பண்ணுறது கூட என்ன தான்? நிர்வாகம் தான். ஸோ நிர்வாகம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் போகுது. அது நான் பிரித்தியாரை கூட பழகிறது, பிரித்தியார் என்னை கூட பழகிறது, நான் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்க என்கிட்ட நடந்துக்கணுன்றது கூட இதுதான் நிர்வாகம் தான். இது தனிநபர் ரெண்டோட மட்டுமே நிற்காமல் அது அப்படியே கூட்டமாக போய் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக மாறலாம், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம். மேனேஜ்மெண்ட்டில் என்ன மேனேஜ் பண்ணுறது, நான் என்னை நிர்வாகம் பண்ணிக்கிறது, நான் போய் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி அதை ஒரு பண்ணுறது. நிறுவனம் ஒன்று செஞ்சு அதுக்கு அதில் என்ன பண்ணலாம், நிர்வாகம். அப்போ நிறுவனம்னு ஒன்று இருக்கும், கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்கும், கூட்டம் அப்படின்னு இருக்கும். அப்போ நிர்வாகத்திறன் அப்படின்னா அதை எப்படியெல்லாம் அவர் ஆளுமை செலுத்துகிறாரு, அது எப்படி நடத்தின்னு போகிறாரு, எப்படி நடத்துகிறாருன்னா அங்கே நிர்வாகத்துக்குள்ளே நிர்வாகி இருப்பார், நிறுவனம் இருக்கும், நிர்வாகத்திறன் உள்ளவர்கள் அதில் இருப்பாங்க. அப்படி தானே? இது எல்லாத்தையும் பற்றி எனக்கு புரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும், நிர்வாகத்தை புரிஞ்சிச்சு. ஒரு மனிதனுக்கு நிர்வாகம் புரிஞ்சிச்சு அப்படின்னா வாழ்க்கையே புரிஞ்சிச்சு, எல்லாமே புரிஞ்சிச்சு. அவருக்கு புரிஞ்சாதான் அவர் என்ன பண்ண முடியும், நிர்வாகத்திறனோட செயல்படணும். நான் ஒரு நிர்வாகி அப்படின்னா எனக்கு எல்லாம் புரிஞ்சுருக்கணும். புரிஞ்சால் நான் என்ன ஆகிடுவேன், சிறந்த நிர்வாகியாக ஆகிடுவேன். இப்போது நிறைய இடத்துல மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள்லாம் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டை சார்ந்து நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது, படிச்சிருப்பீங்க நிறைய புத்தகங்கள், அதை சார்ந்த புத்தகங்கள் இருக்குது, பாடத்திட்டங்கள்லாம் இருக்குது, தனியாக படிப்பே இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோர்ஸு தனியாக இருக்குது, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸு. வியாபாரம் பண்ணும்போது அங்கே ஒரு நிர்வாகம் இருக்குது, வியாபாரம் பண்ணும்போது அங்கே ஒரு நிர்வாகம் இருக்குது, உற்பத்தி பண்ணும்போது அங்கே ஒரு நிர்வாகம் இருக்குது. உற்பத்தி பொருளை விற்கும்போது அது வியாபாரம், உற்பத்தி பண்ணும்போது ஒரு வியாபாரத்தில் உற்பத்தி பண்ணி விற்கிறதுக்கான நிர்வாகமும் இருக்குது, உற்பத்தி பண்ணி விற்கிறதுக்காக விளம்பரப்படுத்துகிற நிர்வாகமும் இருக்குது, உற்பத்தியே பண்ணாமல் வாங்கி விற்கிற நிர்வாகமும் இருக்குது. இது மாதிரி பலவிதம். நிர்வாகம்னா தன்னை மட்டும் இல்லை, தன்னோட சேர்ந்த நண்பர்களை மட்டும் இல்லை, குடும்பம் மட்டும் இல்லை, ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, உற்பத்தி, இந்த உலகமே கூட. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நிர்வாகம், நிர்வாகத்திறன் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு கடவுள் ஞாபகம் வரணும். யார் ஞாபகம் வரணும்? முதல்ல நீங்கள் மையப்பொருளாக நிர்வாகி யார் அப்படின்னா கடவுள் அப்படின்னு நீங்கள் புரியணும். இந்த ஹோல் யூனிவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருக்குது. இன்றைக்கி அறிவியல் போய் நெருங்கி இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்குது. ஆனால் கடவுள் எப்படி பண்ணி வச்சுக்குது, சுற்றுது, இட்சியில் அந்தரத்தில் இருக்குது, சரியாக பர்ஃபெக்டாக நடந்துன்னு இருக்குது. நிர்வாக குளறுபடியே இல்லை. ஆனால் கேடு கெட்ட மனுஷன் தான் கடவுளை திட்டுறான். என்னான்ட்ட, என்னை ஏன் இப்படி பச்ச படிக்கும்போது இன்னும் நினச்ச, ஏன் என்ன நினச்சின்னு இப்படி செஞ்சிட்ட, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், யார அது அநியாயம். கடவுள் உச்சத்தின் உச்சம், அண்ட பிரம்மாண்ட கோடி அகிலாண்ட நாயகா. அநியாயத்துக்கு பெரிய அளவு ஒரு அற்ப பதர் ஒரு மனுஷன் 100 வயசில் சாவ போகிறவன்னா சொல்கிறான், நீ என்னடா பண்ண, நீ எனக்கு கடவுள் என்னையா இப்படி கை விட்டார், கடவுள் ஏன் என்ன சொதிச்சார் கேட்குறானா இல்லையா? நிர்வாகியை குறை சொல்கிறான். ஆனால் அவர் எப்பேர் பட்டவர். அப்போ நிர்வாகின்னா உனக்கு முதல்ல ஞாபகம் யார் வரணும்? கடவுள் தான். எதனால்? இங்கே நடைமுறையில் இருக்கிற எல்லா விஷயமும் எப்படி இருக்குது, செம்ம ஆர்கனைஸ்டு, ஒழுக்கம் அவ்வளோ தெளிவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஒரு செல் உயிரிலேருந்து இது வரைக்கும் பல செல் கூடி நான் ஒரு மனுஷனாக உட்காந்துக்கிறேன். நான் சாப்பிட்றேன், செரிச்சிக்கிறதுக்கான மேட்ரு உள்ளே இருக்குது, ஏதோ ஒரு பண்ணிடுச்சு. இது உடம்பை நான் நிர்வகிக்கிறானா, கடவுள் நிர்வகிக்கிறாரா?
இந்த உடம்பு இருக்குது இல்லை, இதை நான் நிர்வகிக்கிறேன்னா கடவுள் நிர்வகிக்கிறாரா? முதல்ல ஒத்துக்கணும். அப்போனா கடவுள் நிர்வகிப்பார், நான் எதுவும் பண்ணாமல் கம்முன்னு இருக்குவா? கடவுள் எல்லாம் பார்த்துப்பாரியா? எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான், கீழே இருக்கிறவனை பற்றி அக்கறவானா? விட்டுருவாயா? அவன் கீழே இருக்கிறவன் சொல்லுவான், ஐயோ மேலே ஒருத்தன் இருக்கும்போது ஏன்டா எல்லாம் கீழே ஒருத்தங்கிறான் சொல்லுவானா இல்லையா? சொல்லுவானா இல்லையா? இப்போ நிர்வாகி கடவுள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது மண்டையில் வந்துச்சு. இப்போ அடுத்தது இந்த கேள்வி வரணுமா வரக்கூடாதா? எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரா? அப்போது ஒரு நிர்வாகி எல்லாத்தையும் படைச்சிட்டு எனக்கு ஒரு போர்ட்டபோலியோ கொடுத்துக்கிறான். யாருக்கு? எனக்கு. இப்போது ஒரு கோள்களுக்கு ஒரு போர்ட்டபோலியோ இருக்குது. அதை ஜாதகம் பார்க்குறாங்க, ஜாதகமாக பார்த்துங்க, இல்லை அறிவியலாக பார்க்குறாங்க, அறிவியலாக பார்த்துங்க, என்னவோ பாருங்கள். ஆனால் அதுங்கெல்லாம் அது பார்த்து என்ன பண்ணுது? பர்ஃபெக்ட்டு. சூரியன் எப்போ பார்த்தாலும் காலைல என்ன பண்ணுது? சயின்ஸ் சொல்லுது நம்ம தான் சுற்றிங்கிறோன்னு, நம்ம தான் சரியாக சுற்றின்னு வந்தனே வச்சுக்கோம், பூமி சரியாக சுற்றின்னு வந்ததுனே வச்சுக்கலாம், எப்படின்னா வச்சுங்க. ஆனால் என்ன ஆகுது? ஒரு ஒழுக்கம் இருக்குது. இப்போது அதுக்கான வேலை அதுக்கிட்டே குத்து வச்சுக்கிறாரா, அதையும் கடவுள் தான் வச்சுக்கிறாரான்னா நமக்கு தெரியாது. அதான் பதில். அதை போய் என்ன சொல்ல முடியாது? சூரியனுக்கு ஒரு அறிவு இருக்குது, அதுவாகவே எரிஞ்சுனுக்குதுன்னா சொல்ல முடியாது. இல்லை சூரியனுக்குள்ளே இருந்து கடவுள் எரிஞ்சுங்கிறாரு சொல்ல முடியாது. இப்போது நிர்வாகி நான் இல்லை, இந்த உடம்புக்கு நிர்வாகி நானே இல்லை. ஆனால் நானும் நிர்வகிக்கணும், நானும் இதில் செயல் பண்ணணும். அப்போது ஒரு நிர்வாகிக்கு பெரிய வேலை இருக்குது, அவர் அது எல்லா வேலையும் பார்த்துப்பார். ஆனால் எனக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டு கொடுத்துக்கிறாங்க, எனக்கு ஒரு போர்ட்டபோலியோ கொடுத்துக்கிறாங்க இந்த உடம்புல. நான் இதை என்ன பண்ணிக்கலான்ட்டு, முடியை வெட்டிக்கலாம், நகத்தை வெட்டிக்கலாம், உடம்பு மேலே சட்டை போட்டுக்கலாம், எந்த சட்டை நம்ம போட்டுக்கலாம், வாயிலேருந்து சத்தம் எழுப்புகிறோம், அது ஒரு மொழி கூட்டத்தோடு பொந்துட்டோம்னா அந்த மொழியோட போய் அந்த மொழி கூட்டத்தை பேசிக்கலாம். உணவு ஒழுக்க முறையில் உணவு எதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாப்பிடாமல் இருக்கலாம். நான் என்னை புனிதமானவன்னு சொல்லலாம், இல்லை கேவலமானவன் சொல்லலாம், உயர்ந்த ஜாதின்னு சொல்லலாம், தாழ்ந்த ஜாதின்னு சொல்லலாம். இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணி வச்சுருக்குதுன்னா அற்ப சுதந்திரம் எனக்கு கடவுள் கொடுத்து வச்சுருக்குது. அதை நான் நிர்வகிக்கிறதுக்கு வர கற்றுக்கிறேன், கற்றுக் கொடுக்குறாங்க. இல்லை ஒழுங்காக இல்லைன்றது என் பிரச்சனை, அது தனித்தனி நபரோட பிரச்சனை. ஆனால் இந்த உடம்புக்கு ஒரு நிர்வாகி இருந்தார், அந்த உடம்பை நிர்வாகம் பண்ணினுக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறது இல்லைன்னா என் விஷயத்தில் தலையிடுறது இல்லை, நான் தான் அவர் விஷயத்தில் போய் தலையிட்டுனுக்கிறேன். உடம்பு குத்துட்டாரு, ஃபங்க்ஷன் ஆகினுக்குது, ஆர்ட்டெல்லாம் போயின்னுக்குது, தப்பு நான் செஞ்சு விட்டு கடவுளை திட்டுறது என்னன்ட்ட, என்னையா இப்படி சோதிச்ச, என்ன மாதிரி செஞ்சாரா, யாரை கூட போய் நின்று குள்ளமாக செஞ்சாரா? என்ன மாதிரி தானே செஞ்சார். அப்போ நான் ஒரு சிறந்த நிர்வாகியாக மாறணும்னா இந்த இந்த ஒட்டுமொத்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதிகாரி எப்படிங்கிறாரோ அவரை புரிஞ்சுக்கணும் நான். அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், என் நிர்வாகத்தை அவர் என்னை எங்கே அடிப்பார், எங்கே சொல்லுவார், எனக்கு எவ்வளோ கூலி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியணும். கரெக்டா? ஒரு ஓனர் இருக்கிறார் எனக்கு, யார்? கடவுள். அவர் என்ன பண்ணுவார், எனக்கு தப்பாக இருந்தால் சம்பளம் சரியாக செஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி கூலி கொடுப்பார், சன்மானம் கொடுப்பார். புரியுதா? இப்போ நான் ஏன் நிர்வாகம் பண்ணேன்னா எனக்கு ஒரு சன்மானம் இருக்குது, பரிசு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன பண்ணேன். அப்போ நிர்வாகத்திறன் எப்போ வருதுன்னா நான் சன்மானம் கருதி செய்யலாம், சன்மானம் கருதாமல் செய்யலாம், நன்மை தீமைனா எனக்கு புரிஞ்சு செய்யலாம், புரியாமல் செய்யலாம். ஒரு மனிதன் தன்னை நிர்வாகம் பண்ண கற்றுக்குன்னா நினைக்கிறீங்க? யாருக்குன்னா நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சரியாக பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியும்? நான் என்ன கரெக்டாக நிர்வாகம் பண்ணுகிறேன் சொல்லுவீங்க? ஏன் சொல்ல? ஏன் நீங்கள் உங்களை நிர்வாகம் பண்ணிக்கலன்னா, நீங்கள் உங்களை நிர்வாகம் பண்ணனே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுத்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என்னவோ சொன்னாங்க, நானும் என்ன பண்ணேன் அதே மாதிரி சொன்னேன். நான் எங்கே போனேன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை என்ன பண்ணுகிறேன். அதை கிரிட்டிசைஸ் பண்ணது தான் நான் உள்ளே இருந்தேன். இப்போ வெளியே வந்துட்டு அது பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் அதெல்லாம் பேசியிருப்பேன். ஒருத்தன் அப்படி பண்ணுன்றான், ஒருத்தன் இப்படி பண்ணுன்றான், ஒருத்தன் தலைகழ குனின்றான், ஒருத்தன் சூத்தமோருன்றான், ஒருத்தன் தேங்காய் ஓடின்றான். ஆளாளுக்கு ஒன்று சொன்னானுங்க. இப்போ அடிச்சுக்கிறானுங்க, துப்பாக்கி வர வச்சுன்னு சுட்டுக்கிறானுங்க. என்னான்ட்டே நீ அப்படி போட்டு என்னக்கா தப்பு, இப்படி பண்ணோம், நீ அப்படி பண்ணுறதுனால தப்பு, இது இப்படி பண்ணும், இதெல்லாம் எங்கள் ஏரியா, அது உங்கள் ஏரியா. பூமி எல்லோரும் வாழ்கிறதுக்கான இடம், அப்படி தானே? நான் நீன்றது ஒரு மனுஷன் தான் நம்ம ரெண்டு பேரும். ஆனால் மதமாக மாறிட்டுக்கிறோம், ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறான், நாடாக மாற்றிட்டுக்கிறோம், ஏதோ ஒன்று மாற்றிட்டுக்கிறோம்.
எல்லாம் செத்த பேர் வரும்னு நினைக்கிறீங்க? நிர்வாகி ஒன்று பண்ணி வச்சுக்கிறாரு, போ விளையாடு வான்ட்டுக்கிறாரு, போ விளையாடு வான்ட்டுக்கிறாரு. வந்தோம் விளையாட்டு போயிடணும், அப்படி தானே? சொல்ல முடியாது. விளையாண்டு நம்ம சீரியஸாக அடுத்த காயின் நகர்த்தலான்னு பார்க்கும்போது தட்டி தூக்கிடுவார் நம்மளை. நல்லா விரல் வச்சு காயின் வச்சு அடிக்கலான்னு குறி பார்த்துன்னு இருப்போம். அதுமா விரல் வேலை செய்யாது. ஏன் தெரியாது இந்த கேம் எப்போ முடிப்பாருன்னு. புரியுதா என்ன சொன்னேன்ட்டு? யார் இஷ்டம்? ஒன்றும் செய்ய முடியாது. நான் சார் இல்லை சார் இது மட்டும் காயின் மட்டும் போட்டு வரேன், இல்லை என் பேரை மட்டும் போராட்டம் பார்த்துட்டு வந்துடுறேன், என் பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன், இப்போ பேத்தி வளர்ந்து நிற்கிறான், வயசுக்கு வந்த உடனே பார்த்துட்டு வந்துடுறேன், இவ்வளோ தூரம் கொஞ்சம் எடுத்தேன், வயசுக்கு வந்த பேருக்கு கொஞ்சம் 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 தேவை இல்லையா? இல்லை இல்லை எங்கள் அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துட்டுக்கிறா, ஓலை பின்னணும், எதனா சொன்னால் கேட்பாரு. அப்போ நிர்வாகிக்கிட்ட என்னென்ன இது ஓனர் என்னென்ன பண்ணிடுறாருன்னு நான் என்ன பண்ணேன் தெரிஞ்சிடணும். இது ஒரு பயோ காரு, இது ஓனர்ஷிப் செஞ்சவங்க எப்படிலாம் இதை செஞ்சுக்கிறாங்க. பட் நூல் அவன் கையில் தான், ஸ்டேரிங் என் கையில், பிரேக் ஆக்சிலேட்டர்லாம் என் கையில், ஆனால் என்ஜின் அவர் கையில். எப்போனா ஆஃப் பண்ணுறாரு. நம்ம கீ போட்டு உள்ளே விட்டிங்கன்னா கருக்குன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. காரை எடுத்து போய் ரிப்பேர் ஷாப்பில் போட்டுருவாங்க, அவ்வளோதான். அது எங்கே போடுவாங்களோ அது அது தெரியாது உனக்கு. இது ஒரு பயோ கார். இந்த கார் எப்படி நிர்வாகம் பண்ணுறது? இப்போ நம்ம ஒட்டுமொத்த நிர்வாகத்தை பார்க்கணுமா, ஒன்று ஒன்றே எப்படி எப்படி நிர்வாகம் பண்ணணும் பார்க்கணுன்னா, ஒன்று ஒன்றே எப்படி எப்படி நிர்வாகம் பண்ணணும் பார்க்கணுன்னா நேரம் பத்தாது. ஏன் நிறைய ஏரியா இருக்குது. இப்போது நிர்வாகம் பண்ணுறது எப்படி இது? நிறைய ஏரியா இருக்குது. குடும்பம் ஒரு நிர்வாகம், நான் வேலை செய்கிற நிர்வாகத்துக்குள்ளே நான் நிர்வாகம் பண்ணுறது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் நான் அதை நிர்வாகம் பண்ணுறது, இப்படி பல விதமாக இருக்குது. நான் உனக்கு எளிமையாக சொல்கிறேன் நிர்வாகத்தை, இதெல்லாம் செஞ்சினா புரியலான்ட்டு. முதல்ல அடிப்படை ஒன்று, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அல்லது நான் ஒரு ஓனருக்கு அடிமை. யாருக்கு? ஓனருக்கு அடிமை. அடிமை. ஆனால் ஒரு எல்லை போட்டு அது உள்ள ஒரு எப்படி ஒரு ஆடை வந்து ஒரு பட்டியில் கட்டி அடித்து வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு பூமி பந்துக்குள்ளே வச்சுக்கிறாங்க. என்ன எங்கே வச்சுக்கிறாங்க? ஒரு பெரிய பூமி பந்தில். என்னால் என் வாழ்நாளில் பூமி பந்தை சுற்றி பார்க்கலாம், பார்க்க முடியாமல் கூட போயிடலாம். சில பேர் ஏரியா விட்டே போனதில்லை, தெரு விட்டே போனதில்லை, அப்படி தானே? பக்கத்து வீட்டு கூட பார்த்ததில்லை சில பேர் நிறைய நாடுகள் போயிருப்பாங்க. உலகத்தில் எல்லா நாடையும் பார்த்தோன்னுங்கிறான், அப்படி தானே? ஒரு 4-5 மொழி தெரிஞ்சவன் இருக்கிறான், 10 மொழி தெரிஞ்சவன் இருக்கிறான், 18 மொழி தெரிஞ்சவன் இருக்கிறான். இப்படி அது வேறு ஆளாளுக்கு மாறுது இந்த உலகம். அப்போ வந்து நிர்வாகி எனக்கு மோசமாக கூட்டாலுமே கூட பவுண்ட்ரி புரியாமல் ஊற்றி சுற்றி நிறுத்தம் உண்டு. ஆனால் இந்த உடல்ன்றது ஒரு முதல் பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு இந்த உடலுக்குள்ளே தான் நான் எது பண்ணாலும் எதை பண்ண முடியும். அப்போ நான் உடலை நிர்வாகம் பண்ணோம். ஒன்று, உடலில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு வெளியே போய் வேறு இடத்துல நான் நிர்வாகம் பண்ணி பணம் சம்பாதிச்சுன்னு வரணும். இப்போ நான் பணம் எதுக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, இந்த உடலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறேன். அது அடிப்படையாக எனக்கு புரியணும். என் மனதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் போய் பணத்தை சம்பாதிக்கிறேன், இல்லை வேறு எதோ கற்றுக்கிறேன். அப்போ உடலை திருப்தி பற்றணும், மனசை திருப்தி பற்றணும், ரெண்டு திருப்தி பற்றணும். நான் என்னென்ன திருப்தி பற்றணும்? இப்போ மனசு கொண்டு ஏதோ செஞ்சுட்டு அசிங்கப்பற்றி உடம்பை அழிச்சிடலாம், இல்லை உடம்பை திருப்தி பற்றுன்ற மனசை கவனிக்காமல் விட்டுடலாம். கரெக்டாக? அப்போது நான் 2 ஆள் ஆனவன். ஒன்று கடவுள், 2 பேர் அதுக்கு இருக்கிறாங்க. ஒன்று உடம்பு, இன்னொன்று மனம், 3 தான். அப்போ நிர்வாகம் பண்ணுறது, என்ன நிர்வாகம் பண்ணுறது எனக்கு என்ன அடிப்படையாக தெரியணுன்னா, நான் உடம்பும் மனமுமா இருக்கிறேன், கடவுள் கூட இருந்துன்னு இருக்குது. ஓனர் என்ன பண்ணுறாரு? கூட இருக்கிறாரு. மனம்னு ஒன்று கொடுத்து இந்த உடம்பை பராமரிச்சுட்டு வந்துடு, இந்த மனதை தெளிவாக்குன்னு சொல்லிடுறாரு. அப்படி புரிஞ்சால் தான் இந்த உடம்பை நான் என்ன பண்ணுவேன்? சரியாக பராமரிப்பேன். இது யாருக்குமே புரியல. எப்படி பராமரிப்பாங்க? நான் மனதை திருப்திப்படுத்த வந்திருக்கிறேன் உடம்பை கொண்டு. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் எதை திருப்திப்படுத்த வந்துக்கிறேன்? நானுன்றதே மனம் தான். இப்போ பேசிக்கிறதுன்னா மனம், கேட்டுக்கிறதுன்னா மனம். அப்போ நிர்வாகம் யாருக்கு? மனசுக்கு. மனம் எதோட தான் இருக்கும்? உடம்புன்றதோட தான் இருக்கும். உடம்பு நிர்வாகம் எதுக்கு பண்ணணும்? மனசை திருப்தி பத்துறதுக்கு. மனம் எதை கொண்டு திருப்தி ஆகணும்? கடவுளை கொண்டு தான். சரியா? அப்போது கடவுள் வந்து அந்த மனதை தன்னைத்தானே திருப்தி பத்துறதுக்கு வந்துருக்குதுன்னு சொன்னால் தான் செய்வீங்களா, இல்லை சொன்னாவே செஞ்சுப்பீங்களா? இன்னும் வெளியேருந்து ஒருத்தர் சொல்கிறார், கடவுள் என்ன பண்ணுறாரு? படைச்சிட்டு மனதை கேவலப்படுத்துறதுக்கு நிறைய பேர் அனுப்புகிறாரு, மனதை சரியாகிறதுக்கு நிறைய பேர் அனுப்புகிறாரு. இப்போ மனதை நீ என்ன பண்ணுற? எடுத்துன்னு போய் யார்கிட்டயோ கொடுக்குற. ஏதோ ஒரு புக்கு, எங்கே பிறந்தியோ அந்த மாதிரி தான் அது இருந்தால் மனம் வந்து வளரும். எங்கே பிறந்தியோ. இந்த ஃபிசிக்கல் பாடியும் அப்படி தான்.
யார் உன்னை உருவாக்குனாங்களோ அந்த ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்கும். உங்கள் அம்மா அப்பா கலராக இருந்தாங்க, இல்லை உங்கள் அப்பா உயரமாக இருந்தார், இதெல்லாம் அது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும் இந்த உடம்புல. அம்மா அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்கும். மனசும் அப்படி தான், சுற்றிக்கிற சமூகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்கும். உடம்புல அங்கே அம்மா அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாதிரி மனசுலேயும் எப்படி இருக்கும், சுற்றி சமூக அமைப்பு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு அதில் இருக்கும். உடம்பை நீ என்ன பண்ணலான்னா, ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பை மாற்றலாம். எல்லாம் இருக்குது, ஃபுல்லாகவே மாற்றிட முடியாது. பெயிண்ட் வச்சிக்கலாம், முடி வளர்க்கலாம், முடி வெட்டிக்கலாம், சிலதெல்லாம் நீங்கள் இப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணி சில ஷேப்லாம் மாற்றிக்கலாம். தொப்பையாக இருக்கலாம், தொப்பை இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் பண்ண முடியும் உடம்புல, மொத்தமாக பண்ண முடியாது. எல்லாம் இருக்குது, எதெல்லாம் பண்ண முடியும் பண்ண முடியாது நீங்கள் கேட்கணும். அப்போ நிர்வாகம் பண்ணணுன்னா எனக்கு என்ன வேலை, நான் என்ன செய்யணும், என்னோடய போர்ட்ஃபோலியோ என்னான்னு எனக்கு புரியணும். உடம்புக்கு மட்டும் இல்லை. இப்போ எனக்கு உடம்பு புரிஞ்சிச்சேன்னா என் மனைவியோடு நான் எப்படி வாழணும், நான் என் மனைவியை கூட எப்படி பேசணும், அவளுக்கு அவளோட எனக்கு எந்த தூரம் எல்லை இருக்குது, நான் எவ்வளோ தூரம் அவளை கண்காணிக்கலாம், எவ்வளோ தூரம் நான் பண்ணலான்னு எனக்கு புரியணும். எப்படி இந்த உடம்பு எல்லைப்படுத்தப்பட்டிருக்குதோ, மனம் படுத்தப்பட்டிருக்குதோ, அப்படி தான் மனைவி என்ன பண்ணிக்கிறாங்க, எனக்கு குத்துக்கிறாங்க. அவங்கக்கிட்டே நான் எப்படி தான் நந்துங்கண்ணா, அந்த எல்லை புரிஞ்சு நந்துக்கணும். ஓனர்னு ஒருத்தர் கம்பெனி ஒன்று நிர்வாகம் பண்ணிடுறாரு. நாங்கள் வேலைக்கு போனால் என்னுடைய போர்ட்ஃபோலியோன்னா நான் அங்கே என்ன வேலை செய்யணும்னு எனக்கு என்ன பண்ணணும் புரியணும். இல்லை எனக்கு என்ன ரோல் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு எனக்கு என்ன பண்ணணும் புரியணும். அப்போது எங்கே போனாலுமே எனக்கு என்ன புரியணும்னா, படைச்சது ஒன்று இருக்குது, படைப்பு என்ன, நான் இருக்கிறேன், எனக்குள்ளே என்ன திருப்தி பற்றணுன்ற மாதிரி. நான் ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலை கொடுக்குற சன்மானம் கொடுக்குறோம், நான் என்ன பண்ணேன் திருப்தி பற்றணும். கடவுளை திருப்தி பற்ற தெரியும்னா நான் வேலைக்காரனை என்ன பண்ணுவேன், ஓனர் என்ன பண்ணுவேன் திருப்தி பற்றுவேன். நான் ஓனர் ஆகிறேன்னா வேலைக்காரனை திருப்தி பற்றணும். அப்போ தான் வேலைக்காரன் என்ன திருப்தி பற்றுவான். நான் யாருக்குன்னா வேலை வாங்குகிறேன், அப்போ யாரை திருப்தி பற்றணும், நான் வேலை வாங்குறவரை திருப்தி பற்றணும். அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார், என்ன அவர் திருப்தி அடையாதவராக இருந்தாருன்னா உங்களால் திருப்தி பற்ற முடியலன்னா தப்பாயிடுச்சு. நீங்கள் திருப்தி பற்றுற அளவுக்கு தகுதி இருக்கணும். அவர் என்ன ஆகுனா திருப்தி ஆகணும். ஏன்னா கடவுளை திருப்தி பற்றுற மாதிரி உங்களுக்கு தகுதி இருக்கணும். அப்போ தான் கடவுள் திருப்தி ஆவார். அதுக்கு உங்களுக்கு உடம்பு கொடுத்துக்கிறாரு. உடம்பை திருப்தியாக்கணும், மனசையும் திருப்தியாக்கணும். இது உங்களுக்கு இங்கே புரிஞ்சிச்சு, இங்கே நிர்வாகம் உங்களுக்குள்ள. இப்போ நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் மற்றவங்களை திருப்தி பற்றுவீங்க. எதனால் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுது, இப்போது என் உடம்போட எல்லை இவ்வளோ தான், என் மனதோட எல்லை இவ்வளோ தான் எனக்கு தெரியுது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்களை அப்படி ஆக்கலை. உங்களுக்கு நீங்கள் உங்களை நிர்வாகம் பண்ணல. உங்களை நீங்கள் நிர்வாகமே பண்ணுறதில்ல, வேறு யாரோ பண்ணுகிறாங்க. பொதுவாக மனுஷன் எப்படிங்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் நிர்வாகம் பண்ணல, அவன் கற்றுக்கிந்து போனது வந்தது சொன்னது இவங்கள தான் நிர்வாகம் பண்ணுகிறாங்க. புரியுதா? நீங்கள் உங்களை நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் விருப்பம் இருக்கும், உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கும். உங்கள் விருப்பம் எதுவோ அதை செய்வீங்க. நீங்கள் விரும்பத்தை செய்யலை. இப்போ எவனோ விரும்பதெல்லாம் தான் செஞ்சுக்கிறீங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? என்ன செய்கிறீங்க? நீங்கள் விரும்புதை நான் மட்டும்தான், நான் விரும்பதை பேசிக்கிறேன். மயிலை சூத்த காட்டுதுன்னு என்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். உங்களால் நீங்கள் அப்படி பார்த்தது கூட இல்லை. உங்களால் அங்கே என்ன சம்பவம் கூட நீங்கள் பார்க்கல. ஏன்னா நீங்கள் உங்களை நிர்வாகம் பண்ணல, நிர்வாகம் யாரோ பண்ணிடுறாங்க. மயில் அழகாக இருக்கிறது, தோகை விரித்து ஆடுகிறது அப்படின்னு சொன்ன உடனே தோகை விரித்து ஆடுகிறதுன்னு தோகையை தான் பார்த்துருந்தீங்க. தோகை ஏன் விரித்து ஆடுதுன்னு நீங்கள் பார்க்கல. புரிஞ்சிச்சா? அப்போது உங்கள் கண்களை, உங்கள் மனதை, உங்கள் பொறிகளை நீங்கள் என்ன பண்ணல, நீங்கள் நிர்வாகம் பண்ணல. நான் நிர்வாகம் பண்ணுறதுனால நான் சூத்த காட்டுதுன்னு சொல்கிறேன். ரெண்டாவது இன்னொன்று சொல்லி கொடுக்குறேன். சூத்த காட்டுதுன்னு சொல்கிறது உனக்கு அசிங்கமாக தோணுது, அதனால் எப்படி சொல்லுன்னு சொல்கிறேன், பிறப்புறுப்பை காட்டுதுன்னு சொல்ல முடியுது. எதனால் முடியுது? என் மனதை யார் நிர்வாகம் பண்ணுறது? நான் நிர்வாகம் பண்ணுறேன். நீங்கள் அப்போ நீங்கள் ஏன் உங்களுக்கு நிர்வாகம் பண்ணல? கடவுள் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலையா? உங்கள் மனதை நீங்கள் நிர்வாகம் பண்ணுறதுக்கு கடவுள் சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? கொடுத்துக்கிறாரு தானே. ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? சரி, ஒருத்தர் நிர்வாகி அவர் சுதந்திரமாக்குறாருன்னு கற்றுக்குன்னு இதை போய் அப்படியே கற்றுக்கணுமா? நீங்கள் உங்களை நிர்வாகம் பண்ணிக்கணுமா? நான் அவரை நிர்வாகம் பண்ணுறது தான் அந்த பக்கம் பதில் ஒன்று சொன்னேன். நான் இப்படி இப்போ சொல்லலாம், ஆனால் நீ என்ன பண்ண வேணாம், அப்படி சொல்ல வேணாம். எப்படி சொல்லலாம்? புரியுதா? அப்போ மனதை நிர்வாகம் பண்ணுறவருக்கு என்ன புரியுதுன்னா, நான் தான் என்னை நிர்வாகின்னு ஓனர்ஷிப் நான் எடுத்துக்கினேன்னா என்கிட்ட கடவுள் கொடுத்துட்ட பிறகு, அந்த கார் என்கிட்ட வந்த பிறகு ஆக்சிடென்ட் யார் கொடுக்குற உரிமை இருக்குது? எனக்கு உரிமை இருக்குது. அப்போ அதை குத்து பார்க்க வேண்டிய வேலையாகுது.
நிறைய ஃபோன்லாம் நீங்கள் வாங்கி வச்சு நிறைய ஆப்பை பார்க்காம இருக்கிறீங்க. நிறைய விஷயத்த நிறைய கேஜெட்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. நிறைய விஷயம் தெரியதே இல்லை. ஏன்? உங்கள் ஃபோன் தான். யார்கிட்டயே குத்தி இது 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 பாஸ்வேர்டு லாக் ஆகிட்டு இது பாரு எடுத்து கொடு, இது அது பண்ணல பாரு எடுத்து கொடு, இந்த கான்டாக்ட் எடுத்து கொடுன்னு சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன பண்ணல? உங்களுக்கு நிர்வாகத்திறனை வளர்த்துக்கலை. அப்போ நிர்வாகத்திறனை வளர்த்துக்கணும். எங்கே? என் மேலே. நான் என் மேலே நிர்வாகத்திறன் வளர்த்துக்கினேன்னா நான் எந்த வேலை செய்யணும்னு யார் முடிவு பண்ணணும்? நான் முடிவு பண்ணணும். எப்படி வேலை செய்யணும்னு யார் முடிவு பண்ணணும்? நான் தான் முடிவு பண்ணணும். எவ்வளோ பணம் வேணும்னு யார் முடிவு பண்ணணும்? நான் தான் முடிவு பண்ணணும். பண்ணீங்க? ஏன் இல்லை? நீங்களே இல்லாத போது நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுவீங்க? இப்போது ஒரு பியூனுக்கிட்ட போகிறீங்க, ஸ்கூலுக்கு பியூன்கிட்ட போய் அவர்கிட்ட போய் இந்த ஸ்கூல் எப்போ திறப்பாங்கன்னு கேட்பீங்க? ஏன்? ஹெட் மாஸ்டர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ பியூனுக்கு அதில் பொறுப்பு இல்லை. பியூனுக்கு பொறுப்பு இருக்குதா இல்லையா? பொறுப்பு இருக்குதா? இந்த ஸ்கூல் எப்போ திறகுறாங்க, எப்போ மூடுறாங்க, பிள்ளைங்க எப்போ வெளியே போவாங்க, எப்போ உள்ளே வருவாங்கன்னு தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியணும். தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதனால் அவர் பியூனாகவே இருப்பார். கேட்டால் என்ன சொல்லுவார்? நான் பியூனு, ஃபைல் எடுத்து கொடுப்பேன், போவேன். அப்படி தானே? எனக்கு என்ன தெரியாது? உள்ள டியூஷன் நடக்குதா இல்லையான்னு தெரியாது. ஸ்பெஷல் கிளாஸ் எதனா நடக்குதான்னு எனக்கு தெரியாது. ஸ்கூல் எப்போ மூடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. உன் பிள்ளை போயிட்டானா வந்துட்டானான்னு தெரியாது. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஒன்று அவர் சொல்லுவார், இல்லை நீங்களே என்ன சொல்லுவீங்க? பியூனுக்கெல்லாம் எங்கே தெரிய போகுதுன்னு சொல்லுவீங்க. மேபி அவர் அந்த ஸ்கூலை ஃபுல்லாக கண்காணிக்கிறவராக இருக்கலாம், அவர் பியூன் வேலை செஞ்சுன்னு இருக்கிறவராக இருக்கலாம், எங்கெங்கே டியூஷன் நடக்குது, எந்த டீச்சரில் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? அவரை என்ன பண்ணினுக்கிறீங்க? அப்போனா நிர்வாகத்துக்கு முன்முடிவு எடுத்துட்டீங்க. இப்படி தான் அது இருக்கும்ன்ட்டு என்ன பண்ணிட்டீங்க? அப்போது நீங்கள் நிர்வாகத்திறன் உள்ளவரா? நீங்கள் உங்கள் நிர்வாகத்திறன் எங்கே போயிடுச்சு? எதனால் போயிடுச்சு? முன்முடிவு எடுத்ததுனால போயிடுச்சு. முன்னாடி முடிவு எடுத்துக்கிறீங்க, இது இப்படி தான் நடக்கணும்னு பேட்டர்ன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது? அப்போனா இந்த வீடியோவை பார்க்காதீங்க, உங்களுக்கு நிர்வாகத்திறன் கிடையாது. ஏன்? ஒருத்தர் செஞ்ச மாதிரியே செய்யறதுக்கு செய்கிற பேர்னா கிடையாது, நிர்வாகம் கிடையாது. அது நிறுவனமும் கிடையாது. அந்த நிறுவனம் வளரவும் செய்யாது. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த முன்முடிவும் எடுத்துக்கலாம் போக முடியாது. பியூன்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம் தானா? கேட்டு பார்க்கலாம் தானே? பிள்ளை ஏன் லேட் ஆகிடுச்சின்னு பியூனுக்கிட்ட கேட்கலாம் தான். டியூஷன் நடத்துங்கிற டீச்சர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஏன் ஃபோன் எடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது? உங்களுக்கு ஒரு கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாதுன்னுவாங்க. ஏன்னா சயின்ஸ் டீச்சர் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிறேன்னு கூப்பிட்டுருப்பாங்க. உங்கள் பிள்ளை வீட்டுக்கு வரல. கரெக்ட் தானே? எப்படி தான் இருக்குது அப்போ அந்த ஸ்கூல் நிர்வாகம்? தெரியாது. ஒரு பிள்ளை வந்துட்டா 4:30 மணிக்கு வீட்டுக்கு போகணும், அவங்க அம்மா அப்பா காத்துன்னு இருப்பாங்கன்னு HMக்கு தெரில. ஏன் தெரில? அவர் என்ன பண்ணலன்னா, நாம் இந்த ஸ்கூலில் நிர்வகிக்கிறோம் நமக்கு தெரியணும்னு அவருக்கு தெரில. பியூனு நான் அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறோம் நமக்கு இதெல்லாம் தெரியணும்னு அவருக்கு தெரில. கிளாஸ் டீச்சருக்கு இருக்குனாங்கன்னு இங்கே தெரில. ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே என்னன்னா நிர்வாகம்னு ஒன்று தெரில. நான் இந்த பள்ளியில் வேலை செய்கிற பியூனாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, கிளர்க்காக இருந்தாலுமே கூட சரி, என்ன தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு? ஏன் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான வெளிப்படைத்தன்மை அங்கே இல்லை. அங்கே என்ன இல்லை? வெளிப்படை. ஒரு போர்டு ஒன்று போட்டு அறிவிப்பு பலகை போட்டு, இன்றைக்கி இந்த டீச்சர் இந்த இடத்துல டியூஷன் நடத்துகிறாங்க, கிளாஸ் நம்பர் 8Bயில் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடக்குதுன்னு ஒரு சார்ட் போட்டால் யாருக்கு தெரியும்? எப்போ யோசிப்ப? பிரச்சனை வந்துச்சானாக்கா யோசிச்சானா திரும்ப நீ அதுக்கு தீர்வு எடுக்கிறியான்னா இல்லவே இல்லை. அந்த பிரச்சனையோட முடிச்சுன்னு போயிடுற. உன் பிள்ளை இன்னொரு பேர் நீ வந்துட்ட, நீ அந்த ஸ்கூலில் போய் மறுநாள் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேயா? நீ பிள்ளையை தேடி போனக்கு எச்சம் வந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி அப்பா தேர்னுக்கிறாரு. இப்போது அதே மாதிரி 4 வாட்டி நடந்த உடனே 5வது வாட்டி பிள்ளை வெளியே எங்கேயும் போயிட்டாங்க, கத்தினும் போயிட்டாங்க. கடத்தல் எப்போ நடந்தது? அப்போது நிர்வாகம் நடக்குதுன்னு சொன்னால் எனக்கு என்னையும் தெரியாது, நான் புதுசாகவும் பார்க்க மாட்டேன். பிரச்சனை எப்படியெல்லாம் வரும்னு நான் யோசிக்கவும் இல்லை. பிரச்சனையும் வந்தது. பிரச்சனை வந்த பேர் கூட நான் என்ன பண்ணல, ரெமிடி சார்
கண்டுபிடிக்கவே இல்லை. அது பேட்டர்ன்லே இல்லை. ஸ்கூல் பேட்டர்னில் அப்படி ஒன்று இல்லை. அறிவிப்புன்னு ஒன்று இருக்குது. என்னடா இருக்குதுன்னு சொன்னால் நாளைக்கு லீவு, இல்லை சண்டே லீவு, இல்லை காலைல இது பண்ணோம், அவ்வளோதான் இருக்குதே தவிர என்ன இல்லை. இல்லை எக்ஸாம் இருந்தால் வருது, டாப் 10 மாணவர்களை மாட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணல அவங்க? ஒருத்தர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் 10 பேர் படித்து வச்சுக்கிறாங்கன்னா ஸ்கூலை வளர்க்கணுமும் பணம்ன்றதுக்காக தான். நிர்வாகத்திறன் எப்போ எழுந்துட்டோம்னா குறிக்கோள் என்ன ஆயிடுச்சுன்னா சின்னதாகிடுச்சு. பணம் மட்டும்தான் குறிக்கோள் ஆயிடுச்சு. நிர்வாகம் எப்படி இருக்கா? உங்கள் குறிக்கோள் சின்னதாகிடுச்சு. என்னவாயிடுச்சு? பணம் ஆயிடுச்சு. அங்கீகரித்தா பணம் வரும். அதனால் அங்கீகரிக்கிற மாதிரி எதனா செய். டை கட்டிங்கன்னா நிர்வாகி கிடையாது. நல்ல நிர்வாகினா ஷூ போட்டால் நிர்வாகி கிடையாது. இன் பண்ணி டை கட்டினோன்னு நல்ல நிர்வாகி கிடையவே கிடையாது. உன் பக்கத்தில் உட்காந்து ஒரு பெரிய ஆள், உங்களை விட வசதியானவர், ஆனால் வெளியே தெரியறதில்லை. ஒரு நாள் தென்னை மரத்தை எடுக்கிறாரு, தோப்பு எடுக்கிறாரு, வியாபாரம் பண்ணுறாரு. இப்போ நிர்வாகம்னா அவர் ஸ்கூலில் போய் படித்தாருன்னா இல்லை, அவர் யோசிக்கிறார். இது மரத்தை நான் எப்படி எடுக்கலாம், இதில் எனக்கு எவ்வளோ லாபம் வரும், இது எவ்வளோ காய்க்கும், இது நான் எவ்வளோ பணம் பண்ண முடியும்னு எவ்வளோலாம் யோசிக்கிறார் அவர். புரியுதானா சொல்கிறேன்ட்டு? அப்போது நான் யோசிக்கணும், எந்த செயல் நான் செய்யலாம், எந்த செயல் செஞ்சு நான் லாபம் ஈட்டலாம், எது எனக்கு நல்லதுன்ட்டு. இது படிக்கணுமா, படிக்க தேவையில்லையா? படிக்கணுமா? படிச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா படிச்சிருக்கிறோம், நம்மளால் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும், நம்ம கணக்கு போட முடியும்னு போடலாம். நம்ம படிக்கலை, கணக்கு போகிறதுக்கு ஆள் வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா? அப்போது ஒரு நிர்வாகிக்கு என்ன தேவையில்லைன்னு கேட்டேன்னா, இந்த செயலை எப்படி செய்யணும்னு மட்டும்தான் தெரியணுமே தவிர அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நிர்வாகிக்குன்னா வேலை இல்லை, செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த செயலை நீங்கள் செய்வானா? நிர்வாகம் பண்ண தெரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ணலாம்? சாப்பாடு பசி எடுக்குது, இட்லி ஊட்டுறதுக்கு 2 பேர் அடியால் வச்சிடலாம். என்ன பண்ணுவாங்க? தொட்டு என்ன பண்ணுவாங்க? வயலை வச்சுப்பாங்க. வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? எனக்கு இட்லி இப்படி தான் பிடிக்கும், செஞ்சு கொடுக்குன்னா. ஆனால் அவங்கள நீ என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும், உனக்கு திருப்திப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். சம்பளம் கொடுத்து திருப்திப்படுத்தலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், வேலைக்காரங்களாக இருக்கலாம், ஜாதியில் மட்டமாக இருக்கலாம். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஆனால் அவன் எப்படி இருக்கணும்? அந்த செயலை செய்கிறதுக்கு திருப்தி ஆகணும். புரிஞ்சிச்சா? அப்போது ஒரு மனிதனை திருப்திப்படுத்திட்டோம்னா அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்படி நிர்வாகத்திறன் உள்ளவர்கள் ஜாதியை உருவாக்கி ஜாதியை மனிதன் மேலே போட்ட உடனே அவன் என்ன பண்ணான்? அந்த வேலையை செய்யறதுக்கு ரொம்ப திருப்தியாக பியல்னான், ரொம்ப திருப்தியாக பணம் பொதிக்கிறான், ரொம்ப திருப்தியாக முடிவெட்டுறான், ரொம்ப திருப்தியாக செலவு தொழில் செஞ்சுக்கிறான். புரியுதா? அவனை திருப்தி படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்கா, மதம், கடவுள் பற்றின சடங்கு, மேலே சொர்க்கம் நரகம் இருக்குது. புரியுதா? உங்களுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? என்னென்ன பண்ணி என்ன புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ஒருவனை திருப்தி பற்றணும், சம்பளம் கொடுத்து திருப்தி பற்றலாம். இப்போ சம்பளம் கொடுக்காம திருப்தி பற்றணும் என்ன பண்ணா? என்ன பண்ணால் திருப்தி ஆவீங்க? உத்திகள் ஏதோ கையாளணும். அப்படி தானே? மானே தேனே, அப்போ நடுவில் கண்மணி பொன்னி மணிலாம் போட்டுனா அவள் கவிதையை தருவாள். இவ்வளோ தான். அப்போ அவளை வேலை வாங்கணும். நான் அவளாண்ட கவிதை வாங்கணும்னா சொல்லணும். நான் இப்போ வரி விட்டு அவளை என்ன பண்ணணும்? பாராட்டணும். அப்போ உங்களை பாராட்டினா நீங்கள் திருப்தி ஆவீங்க. நீங்கள் திருப்தியானால் நீங்கள் அடிமையாகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய சாமியாருங்க, போதகருங்களாம் உங்களை திருப்தி ஆக்கிக்கிறாங்க. நீங்களும் என்ன ஆகிட்டீங்க? திருப்தியாகி என்ன ஆகிட்டீங்க? நான் அந்த ஆளே இல்லை. நான் என்ன இல்லை. உன் தேவையை அடைஞ்சால் திருப்தி ஆகணுமா? தேவை அடையாமையே சும்மாவே திருப்தி அடையணுமா? பல்லக்க தூக்கு தப்பு கிடையாது, சம்பளம் சரியாக வாங்கிட்டியானா. இல்லை என்ன பண்ணாத, பல்லக்க தூக்காதன்றேன் நான். உனக்கு சம்பளம் திருப்தியாக இருந்தா நீ என்ன பண்ணாத, பல்லக்க தூக்காத. செஞ்சியா? சம்பளம் வாங்கிட்ட, அதுக்கான வேலையை செஞ்சியா? நீ போனேன்னா ஓனரோட சம்பளம் எவ்வளோன்னு பார்க்குற. உனக்கு வேலையா இது? அவன் 10 வருஷம் 20 வருஷம் 100 வருஷம் கற்று குத்துன்னு வந்திருப்பான், அவன் புரிஞ்சுன்னு வந்திருப்பான், அவன்கிட்ட முதலீடு இருக்குது, அவன் ஏதோ ஒன்று பண்ணுகிறான். நீ ஒரு லேத்தில் போய் ஆப்ரேட்டராக வேலை பண்ண என்ன பண்ணோம் வேலை? அந்த லேத்து வாங்கிறதுக்கு லோன் வாங்கிக்கிறான் அவன். உன்ன மாதிரி 4 பேர் ஷிஃப்ட்டு போட்டு ஓட்டினா தான் என்ன செய்ய முடியும்? நீ கொடுக்குற ப்ராஜெக்ட்லாம் வச்சுன்னு அவன் பணம் வட்டி கட்டினுக்கிறான், இல்லை வரி கட்டிக்கிறான். அது உனக்கு தெரியாது. நீ மாதமான 10,000 15,000 20,000 சம்பளம் வாங்கி வந்துடுற. ஓனர் பிரச்சனை என்ன உனக்கு தெரியாது. ஆனால் என்ன நினைக்கிறேன்னா, நான் செய்கிற ஜாப்லேருந்து அவர் 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, எனக்கு 1000 ரூபாய் தான் சம்பளம் தராருன்ற.
உனக்கு என்ன கதை தேவையில்லை. அப்போ நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி முட்டாளுங்க இருப்பாங்க. முட்டாளுங்களை முட்டாள்தனத்தில் வச்சிங்கன்னே நான் என்ன பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். இப்போது இந்த நிர்வாகத்தை நீ தப்பாவோ ரைட்டாவோ செய்யலாம், சரியா? மற்றவங்களை முட்டாள்தனமாக வச்சுருந்தோம் நீ போய்ச்சிக்கலாம். அவங்கள உண்மையிலேயே திருப்தியாக ஆக்கலாம் தானே, நல்ல சம்பளம் கொடுத்து, இல்லை அவங்கள வாழ வச்சு, அவங்கள கொண்டாடி வச்சு நீ வாழலாம், நல்லா இருக்கலாம். வாழ வச்சும் வாழலாம், ஏமாற்றியும் என்ன பண்ணலாம், வாழலாம். நல்லா ஓனர் இருக்கிறார்ல, அவர் பார்த்துப்பார். அவர் பார்த்துப்பாருன்னு நாம் சும்மா இருக்கலாமா? இப்போது உனக்கும் எனக்கும் ஒரே ஓனர் தான். கடவுள் யாருக்கு குப்பை அல்ற மழை அல்றவனுக்கும், மழை அலை வச்சு அதை சந்தோஷமாக உட்காந்து அனுபவிக்கிறவனுக்கும் வேறு வேறு கடவுளா? ஒரு கடவுள் தானே, ஒரே கடவுள் தான். இல்லை வேறவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்பயே அவர் ஓனர் வைக்கிறாரு, உங்களை குப்பையில் வச்சுக்கிறாரு. குப்பை அல்றது உங்கள் தேவையா? மழை அல்றது உங்கள் தேவையா? ஏன் செய்கிறீங்க? ஏன் செய்கிறீங்க? கடவுள் சொன்னாரா நீலாம் மழை அல்லுன்னு? ஏன் மழை அழுனீங்க? ஏன் மழை அழுறாங்க? நீங்கள் அல்ல, ஏன் அழுனாங்க? அழுனாங்க தானே, ஏன் அழுனாங்க? வந்து பொந்துட்டோம், வாழணும், அப்படி தானே? வாழணுன்ற வேட்கையில் முட்டாள்தனத்தையும் செய்கிறீங்க. அப்போது நிர்வாகிக்கு என்ன தெரியுதுன்னா, இவனுக்கு எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவானுங்க, சாயந்தரமான பொண்டாட்டி கூட போய் படுப்பானுங்க. பொண்டாட்டிக்கு பூவோ போட்டு வாங்கின்னு போனோம், அதனால் மழை அள்ளி போட்டு துட்டு குத்தோம்னா அது எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவானுங்க, உனக்கு பொண்டாட்டி கூட ஜாலியாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ உன்னோட பலகீனத்தை அவன் என்ன பண்ணி வச்சுக்கிறான், புரிஞ்சு வச்சுக்கிறான். அடுத்தனுடைய பலகீனத்தை புரிஞ்சு வச்சுக்கின்னு தன்னை வாழ வைக்கிறதுக்கு பேர் நிர்வாகம் கிடையாது. அவன் நிர்வாகிகளே மோசமானவன், அவனுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு, அது அவன் பிரச்சனை. நீ உன் பிரச்சனை தான் எனக்கு முக்கியம். அவனுக்கும் கடவுளுக்கும் அது டீல், அது அவங்க பிரச்சனை. அவனே கோமனம் கட்டிப்பான், அவனே காணணும் ஓட்டுருவான், அவனே பாட்டு எழுதின்னு நிற்பான், அவனே அழிச்சிப்பான், அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். ஆனாலும் அவன் அதையே என்ன சொல்லுவான் அவங்ககிட்ட? ஓனர் அவனை தண்டிச்சா கூட உங்ககிட்ட என்ன சொல்லுவான்? கடவுள் என்ன ஆசீர்வதிச்சாருன்னு தான் சொல்லுவான். ஏன் அப்போ தான் நீ எப்படி இருப்ப? அடிமையாக இருப்ப. இல்லைன்னா வாங்க இந்த தண்டனை உங்ககிட்ட என்ன சொல்லுவான்? அதை நீ என்ன சொல்லுங்கிற அவனை பார்த்த? எனக்கு தான் புரியுது, அவன்லாம் தண்டிச்சான்னு. உனக்கு புரியவே இல்லை, இருக்கட்டும். இப்போ நான் நிர்வாகம் பண்ணுறேன்னா நிர்வாகத்தில் முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா, நேர்மை முதல் முக்கியம். எதனால்? ஒரு மனிதனை பேசி கூட திருப்தியாக்கலாம், ஏமாற்றியும் திருப்தியாக்கலாம், பயம்புறுத்தியும் திருப்தியாக்கலாம், இல்லை இல்லாத சொர்க்க நரகம் சொல்லி என்ன பண்ணலாம், திருப்தி ஆக்கலாம். இந்த மனிதனுக்கு அறிவு இருக்குது, ஏற்கனவே நிறைய திருப்தி ஆகிறதுக்கான புத்தகங்கள் இருக்குது. அதை படிக்க வச்சு என்ன பண்ணிடலாம், அவனை முட்டாளாக்கிய திருப்தி ஆக்கிடலாம். ஓகேவா? இது சரியாக இருந்தா நீ நிறைவாக வாழ்வியா? உனக்கு கொண்டாட்டமாக இருக்க முடியுமா? உனக்கு குற்ற உணர்வே வராதுன்னு நினைக்கிற? அவனால தான் வாழ்வான், நீ எப்படி இருப்ப? நல்லா இருக்க மாட்டேன். எதனால்? உன் நிர்வாகம் எப்படி இருக்குது? நேர்மையற்ற தன்மையில் இருக்குது. நான் வாழணுமா அவன் வாழணுமா? பல்லக்கை கண்டுபிடிச்சவன் எங்கன்னா இங்கே, காரை கண்டுபிடிச்சவன் எங்கன்னா அங்கே. குதிரை வண்டி கண்டுபிடிச்சிக்கிறான், குதிரை மேலே ஏறி போய்கிறான். இங்கே மனுஷனை வச்சு மனுஷன் வண்டி கண்டுபிடிச்சிக்கிறான், மனுஷன் ஈத்துன்னு போய்கிறான். கைரிச்சான்னு அது பேர் வச்சுக்கிறான். வெளிநாட்டில் எங்கன்னா கைரிச்சா எழுத்து பார்த்துக்கிறீங்களா? யாருன்னா கைரிச்சா எழுத்தாங்க வெளிநாட்டில்? இந்தியாவை தாண்டி. ஏன்? இங்கே கடவுள் நம்பிக்கை, கடவுளின் பேரில் சொர்க்க நரக நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை சொர்க்க நரக நம்பிக்கையா? சொர்க்க நரகத்து மேலே அக்கறை இருக்கிறவங்க கடவுள் தெரிஞ்சுப்பான்? ஏன்? கடவுள் சொர்க்க நரகம் எங்கே கட்டி வச்சுக்கிறாருன்னு கேட்கணுமா இல்லையா? தெரியாமே போகிறதுக்கு வழி தேர்ந்துக்கிறான். முதல்ல சொர்க்கம் இருக்குதா நரகம் இருக்குதான்னு கேட்டுட்டு அது எங்கே இருக்குதுன்னு கேட்டுல வாழணும். கேட்காமையே நான் சொர்க்கத்துக்கு போவேன்ட்டு பட்டினியாக்குறானே, இவனை என்ன பண்ண முடியும்? இவனை என்ன பண்ண முடியும்? திருத்த முடியும்? இந்த லூசுங்களை என்ன திருத்த முடியும்? இவன் சொர்க்கத்துக்கு போகிறவனே கிடையாது. நான் சொர்க்கத்துலேயே வாழ்ந்துனுங்கிறேன், இவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டாருன்னு பேசிக்கிறான். நான் சொர்க்கத்தில் இருந்து இருப்பேன், நான் இருக்கிற இடம் இது.
சொர்க்கம் சுதந்திரங்குது எனக்கு, உனக்கே. அப்போ நிர்வாகம்னும் போது நேர்மை இருக்கணும். நேர்மை இல்லாதவங்ககிட்டேருந்து நிர்வாகத்தை கற்றுக்கிறதுனால உனக்கு என்ன வராது? நேர்மையானவன் நிர்வாகம் பண்ணால் கம்பெனி எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். அப்படி தானே? இப்போ நேர்மையானவன் கம்பெனி அந்த நத்துறான் இல்லைன்னா இல்லை, நேர்மையானவன் வேலை செஞ்சான்னா நல்லாயிருக்கும். இப்போ கம்பெனி நல்லா இருக்கிறதுக்கு நேர்மையான முதலாளியா நேர்மையான வேலைக்காரங்களா? ரெண்டுமே தான். அப்படி தானே? நேர்மையாக தான் இருந்தாகணுன்ற மாதிரி சட்டங்கள் உருவாயிடுச்சு. லாவெட்ஸ் வந்தார், லாவெட்ஸுக்கிட்டேருந்து கான்ஃபியூசியஸ் வந்தார், கான்ஃபியூஸ்கிட்டேருந்து சட்டங்கள் வந்தது, சட்டங்கள் வந்தவொடனே நாடுகள்லாம் அது சட்டமாக மாற்றிடுச்சு. மனிதாபிமானம் உள்ள மனிதன் ஒருத்தர் என்ன பண்ணால் சட்டத்தை வச்சுருந்தான். அந்த நாடு லண்டன், அங்கேருந்து தான் பாரிஸ்டர் பட்டம்லாம் வாங்குகிறாங்க. அந்த அந்த யூனிவர்சிட்டி அங்கே தான் இருக்குது. இந்தியாவில் பிரச்சனை, சட்ட பிரச்சனைனா எங்கே தான் போவாங்க? அத்துதே வச்சுக்கிறோம். இதுக்கும் மேலே மனித நேயத்தோடு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லியே நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணலாம்? போய் மனித உரிமைகளுக்கானதே பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ சட்டம் எப்படி வந்துக்குதே? எங்கேருந்து வந்துக்குதே? இப்போ சட்டம் இருக்கிறதுனால நீ நேர்மையாகிறியா? நேர்மையாக இருக்கிறதுனால சட்டம் வந்ததான்னா, நேர்மையற்ற மனிதர்களால் சட்டம் உருவாச்சு. சட்டம் உருவானதால் இப்போ நேர்மையானவர்கள் கட்டாயமாக நேர்மையாக்கப்பட்டுக்கிறாங்க. புரியுதா? சட்டங்கள்னால என்ன ஆகிறாங்க? நேர்மையானவர்கள் உருவாக்கப்பட்டுக்கிறாங்க. இன்னும் என்ன ஆயிருக்கான்? அப்போ மனிதன் மனிதனாக வாழ்கிறதுக்கு சமூக அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி சமூகத்துக்குள்ளே ஒரு சட்டத்தை பண்ணி இப்படிலாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அன்றைக்கி சட்டம் எப்படி இருந்தது? மனுஷனை ஏமாத்துறதுக்கு மலம் அழுறதுக்கு ஒரு சட்டம் இருந்தது. இன்றைக்கி எப்படி சட்டம் இருந்துருக்குது? நானும் யார் தான்? ரைஸ் தான். மலம் அழணுன்றது கட்டாயப்படுத்த முடியும் யாரேன்னா? அன்றைக்கி கட்டாயப்படுத்த பண்ண மாட்டான். அவனே வந்து என்ன பண்ணுவான்? என் வேலை இதான், நான் வேறு என்ன பண்ணுறதுன்னுவான். துணி துவைக்கிறவர் என்ன தான் பண்ணுவார்? என் வேலை இதான், நான் வேறு என்ன பண்ணுறதுன்னுவார். இப்போ மாறிச்சு. அப்போ நிர்வாகம் காலத்துக்கு காலம்னா என்னக்குதே? ஏன் மாறிச்சு? புரட்சியாளர்கள்லாம் வந்து மாற்றினாங்களா? மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் கருவிகளை கண்டுபிடிச்சதுனால மாறிச்சு. இல்லைன்னா என்ன இருக்கான்? இல்லை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? வாய்ஸ் அவுட்டால் பேசியிருந்தா இருந்திருப்பானுங்க. கார் வந்த பிறகு பல்லுக்கு போச்சா? பல்லுக்கு போனதுனால கார் வந்தா? கார் வந்த பிறகு கூட பல்லக்கு தூக்கினுக்கிறான்னு என்ன பண்ணலாம்? கார் வந்துச்சியா? இன்னும் கூட கோயிலில் பல்லக்கு தூக்கினுக்கிறான்னு என்ன கதை? ஏன்டா தூக்கினுக்கிறீங்க? அதுவும் ஒரு பொம்மை வச்சு. பொம்மையை மட்டும் வச்சுன்னு தூக்கத்தை விட்டு விட்டு 4 போய் தொப்பைக்கணும் வர உட்கார வச்சு தூவீங்களா? உங்களுக்கு அறிவுக்குதா? உங்களுக்கு திருந்துவீங்களா? நீங்கள் திருந்துவீங்க? ஏன்னா காரு என்ஜின்லாம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி சப்பரம்லாம் வச்சு ஸ்டைலாக செஞ்சு மிஷினை வச்சு மோட்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டியது தானே? நீங்களே 4 பேர் உட்காந்து தானே வடம் எடுக்கிறீங்க இன்னும் கயிறு பிடிச்சி. அப்போ நிர்வாக திறமையுள்ளவர்கள் வந்து நிர்வாகத்தை சரியாக மாற்றினா கூட முட்டாள்னா ஆக போகிறது இல்லை, மாற்ற பொறுத்து இல்லை. இப்போ நிர்வாகம்ன்ற பேரில் இந்த மாதிரி அசிங்கங்களை பேசுறது இல்லை. நம்ம எனக்கு ஆளுமையை நான் வளர்த்துக்கணும். எப்படி? என்னை நிர்வாகம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தேவை தெரியும். தேவை தெரிஞ்சுன்னா அந்த தேவை அடையத்துக்கான நான் என்ன பண்ணி ஆகணும்? இந்த சமூகத்தில் உழைச்சி ஆகணும். சார் நீங்கள் சாமியார் ஆகிட்டீங்க, நீங்கள் பணக்கார ஆகிடுவீங்க. நாங்கள் அது மாதிரி இல்லையே. நானும் அது மாதிரி சாமியார் ஆகிட்டேன்னா அது இல்லை. இது நீங்கள் நினச்சினிக்கிறீங்க நான் சாமியார் ஆகிட்டேன் பணம் சம்பாதிக்கிறேன்னு இல்லை. இல்லைனா கூட சினிமா எடுத்துருப்பேன், இன்னும் வசதியாக இருப்பேன். கவிதை எழுதியிருப்பேன், இன்னும் வசதியாக இருந்திருப்பேன். புரியுதானா சொல்கிறேன்ட்டு? நல்லா இருந்திருப்பேன். இது அளவு கம்மியாகுது. பணம் எடுத்தால் என்னை விட ஒருத்தர் பணம் எடுக்க முடியாது. அந்த பக்கம் போயிருந்தான்னா புரியுதானா சொல்கிறேன்ட்டு? அப்போ நிர்வாகி என்னை இந்த வேலையை விட்டான். யார்? ஓனரு. இந்த பக்கம் போடா. நான் அவர்கிட்ட வீட்டான் என் சந்தோஷத்தை என்ன பண்ண மாட்டேன். நான் அவங்க தான் பேசுவேன். அவன் ஒத்துக்கலன்னா யார் பிரச்சனை? யார்? ஓனர்கிட்டே டீலு. ஓனர் பார்த்தார், எப்படியோ கடவுள் சொல்லு, எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லு, நீ எப்படின்னா சொல்லுன்ட்டார். ஏன்டா இப்படி சொல்கிறேன்னா, நல்லா இருக்கணும் வரப்போறான், நல்லா இல்லது என்ன பண்ண போகிறது இல்லை. பேச்சே நல்லா இருந்தால் அங்கேயே போயிட்டு போகிறான். பிரச்சனை முடிஞ்சிச்சு. தனியாக பூட்டு போட வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம எப்படிலாம் சுதந்திரமாக சார்ஜ் போட்டு சுற்றலாம்? அப்படி தானே? இல்லைன்னா என்ன சொல்லுவான்? ஏன் வேஷ்டி கட்டில் இவரெல்லாம் சாமியார் இல்லைன்னுவான். அப்படி தானே? ஏன் காவி கட்டில் இவர் என்ன இல்லை? நெத்தியில் ஒரு திருநீர் இல்லை, இவரெல்லாம் சாமியாரான்னு கேட்குறான். அப்படியா? நான் சாமியார்னு என்ன சொன்னேன்? நான் நிர்வாகம் பண்ண தெரிஞ்ச ஒரு நிர்வாகி. என்னை நிர்வகிக்கிறேன். உன்னை நிர்வகிக்க கற்றுக் கொடுக்க முடியும். என்னால் என்ன பண்ண முடியும்? உன்னை நிர்வகிக்க வாழ்க்கை என்றால் என்ன? இந்த சாதாரண கேள்வி உனக்கு பதில் தெரியாது. அதுமா வாழ்கிறியா? பணம்னா என்ன தெரியாது. பணம் உனக்கு கிடைக்குமா? தெரியாது. ஒரு வேலை செய்யறதுன்னா என்ன தெரியாது. மனம் அள்ளலாமா அள்ளக்கூடாதா? அள்ளலாம். அது ஒரு வேலையா இல்லையா? வேலை. யார் செய்யலாம்? யார் வேணால் செய்யலாம்.
சம்பளத்தை யார் நிர்ணயிக்கணும்? யார்? நானா ஓனரா? ஓனர் ஒரு சம்பளத்தை நிர்ணயிச்சாருன்னா அந்த அந்த சம்பளம் எனக்கு பத்தலைன்னா அந்த வேலையை நான் என்ன பண்ண முடியாது, போகக்கூடாது. இவ்வளோ தானே. அதான் நிர்வாகம். எனக்கு பொருந்தலைன்னா, எனக்கு பிடிக்கலன்னா, எனக்கு வானான்னா அந்த வேலையை நான் என்ன பண்ண முடியாது, செய்யக்கூடாது. வேண்டாம் விருப்பா செஞ்சா செயலுக்கே அசிங்கம். ஞானம் செயல்கள் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்போ நிர்வாகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கணும், இல்லை பிடிக்கிற மாதிரி ஒரு வேலையை நான் தேடிக்கணும், இல்லை பிடிக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்யணும். வேலையிலே சிறந்தது விவசாயம்தான். விவசாயம் பண்ணால் லாபம் வராது யாரோ சொல்லிட்டாங்க. என்ன தான் சொல்லுங்கிறீங்க இப்போ எல்லாரும்? அவர் சேத்துல கால் வைக்கிறாரு, அவர் வாழ்க்கை நல்லா இல்லை, அவர் வசதியாக இல்லைன்னு. யாருன்னா வசதியாக இருக்கோனாங்கனாங்களா விவசாயியை? என்ன பண்ணல அவர்? என்ன பண்ணுறாரு விவசாயி? என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணல? ஏன் அவர் ஏழையாகிறாரு? நீ உற்பத்தி பண்ண பொருளுக்கு விலை யார் நிர்ணயிக்கணும்? இந்த ஃபோனோட விலை யார் நிர்ணயிச்சான்? உற்பத்தி பண்ணவன். அவன் ஏன் வசதியாகிறான்? அது கீழே விற்க மாட்டேன்றான். வாங்கினா வாங்க கட்டி போ. இந்த ஃபோன் அழுகாது, நாத்தம் அடிக்காது, கெட்டு போகாது. கரெக்ட் தானே? அதனால் அவன் வச்சுன்னுக்கலாம், உற்பத்தி பண்ணி விற்கலாம். அப்போ விவசாய பொருள் என்ன பண்ண முடியாது, வச்சுன்னுக்க முடியாது. கரெக்டா? அதனால் ஏழைக்கிறார். நல்ல பாயிண்ட்டா? கரெக்ட் தானே? சாப்பிடாம எவனா இருப்பானா? ஃபோன் இல்லாமல் இருப்பான். சாப்பிடாமல் இருப்பானா? சாப்பிடுவான். நல்ல பொருள் சாப்பிடாமல் இருப்பானா? சாப்பிடுவான். நல்ல பொருளாக கொடுத்தா சாப்பிடுவான் தானா? சாப்பிடுவான் தான். நல்ல பொருளை கொடுக்குறான் விவசாயி. யூரியா கொடுத்தா யூரியா தந்து போடுறான். ஏன்னா அரிசி நிறைய வரும்னா அது எடுத்து போடுறான். அப்படி தானே? தென்னை மரத்துக்கு வேரில் ஊசி போடுறான். அப்படி தானே? அப்புறமா என்ன ஆகும்? என்ன இல்லாமல் இருக்கிறானுங்க? ஒரு காலகட்டத்தில் ஜாதியில் உணத்தில் ஏமாத்தின மாதிரியே இப்போ பொருள்கள் செய்கிறதுல பொருள் என்ன பண்ணுகிறான்? சாப்பிட்டா ஜீரணமாகாத அரிசி மருந்தில் ஊற வச்சு அது கெட்டு போகாத மாதிரி அடித்து அது எடுத்துன்னு எனக்கு கொடுக்குறான். அப்போ அப்போ அந்த மாதிரியான அரிசி யார் விற்பான், யார் வாங்குவான்? யார் தான் விற்பான், யார் தான் வாங்குவான்? நீ விற்க முடியுமா அதை? ஏற்கனவே உரம் வாங்கிறதுக்கு கடன் வாங்கினேன், விதை வாங்கிறதுக்கு கடன் வாங்கினேன். ஒரு தாத்தா கடைசி விவசாயியில் அழகாக தெளிவாகவே சொல்லிட்டு போயிட்டார், உன் புள்ளிக்கு கொட்டை இல்லாமல் போட்டுவிட்டு அப்போ தெரியும் இந்த வலின்னு. கரெக்ட் தானே? அப்போ திரும்ப முளைக்காத ஒரு நெல்லை வாங்கி போட்டு முளைக்க வச்சு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாத மாதிரியா ஒரு மனுஷனுக்கு கொடுத்து அழிச்சுனுக்கிற இந்த சமூகம் நிர்வாகத்தில் சரியாகுதுன்னு அர்த்தமா? அன்றைக்கி அப்படி இந்த மாதிரி இன்றைக்கி எப்படி தாங்கிறானுங்க. அப்போது ஒவ்வொரு தனி நபருமே நான் சரியானதை தான் செய்வேன், என்னை நானே சரியாக செஞ்சுப்பேன். நான் ஒரு மாடு வளர்ப்பேன், அதை புல்லு குத்து தான் வளர்ப்பேன், அது பால் கறப்பேன், அதை விற்பேன். எனக்கு இந்த புல்லுக்கு இந்த மாட்டுக்கு இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ பணம் வருதுன்னு இவ்வளோ அதையும் கணக்கு போட்டே சொல்லலாம் தானே? நீ எந்த டெஸ்ட்டு லேபுக்குன்னா எடுத்துன்னு போ. இந்த பால் என்ன பண்ண முடியாது, ஆர்டிஃபிஷியலே கிடையாது. இந்த மாடு கூட என்ன பண்ணு, எடுத்து ரத்தத்தை எடுத்து முடிஞ்சிச்சு. சயின்ஸ் வளர்ந்துச்சு தானே, செய்யலாம் தானே? ஏன் செய்யலை? அவசர அவசரமாக யார் சொன்னதோ அப்போ நிர்வாகம் நீ பண்ணல. ஏற்கனவே கற்றுக்கிருந்து பேசுகிற மாதிரியே நிர்வாகமும் எப்படி தான் பண்ணி வச்சுக்கிற. அப்போ நிர்வாகத்தை எப்படி பண்ணணும்னு யாரோ சொல்கிறாங்க, அப்படி தான் நீ என்ன பண்ணுகிற, பண்ணல. அப்போ சுயமாக நீ நிர்வாகம் பண்ணவே கற்றுக்கல. சுயமாக நிர்வாகம் பண்ணாத நீ வேறு யாருனா நிர்வாகம் பண்ணால் தானே செய்வாங்க. நீ சிந்திக்கலாம், வேறு யாருனா சிந்திக்காமல் இருப்பாங்க? நீ சும்மா இருப்ப. பசிக்கு சாப்பிடுவே இல்லையா? சாப்பிட்ணுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? தெரியுது. எதை சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணணும்? நல்ல சாப்பாடு சாப்பிடணும் முடிவு பண்ணணும். பண்ணியா? நல்ல சாப்பாடு தேடினியா? நல்ல சாப்பாடு வேணும்னு கேட்டியா? நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு முடிவு பண்ணியா? இல்லையே. கிடைக்கிறத சாப்பிடணும் தானே வாழ்ந்துட்ட. அப்போ எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக நிர்வாகம் பண்ணுறவன் என்ன பண்ணுகிறான்? அம்மா அவரு அதை பண்ணுறாரு, இவர் அப்படி பண்ணுறாரு. உன்னை நீ நிர்வாகம் பண்ணல, உன் தேவை என்னான்னு நீ தெரிஞ்சிக்கவே இல்லை. நீ கம்பெனி ஆரம்பிக்கலாம், நீ விவசாயம் பண்ணலாம், எது ஒன்றா என்ன பண்ணலாம்? நீ ஒரு உற்பத்தியாளர் ஆகலாமா, ஆகக்கூடாதா? ஆகலாமா, இருக்கக்கூடாதா? இந்த நாட்டிலேயே பிஎஸ்என்எல்னு ஒன்று இருந்ததா இருக்குதா? எத்தனை பேர் பிஎஸ்என்எல் சிம் வச்சுங்கிறீங்க? அப்படியா? வேலை செய்யுதா? சிக்னல் வருதா? இங்கே டவர் இங்கெல்லாம் 5G வரல, அது கம்பெனிலே வரல. டவர் சிக்னல் பேச முடியுதா? வச்சுங்கிறதே 4 பேர் தான். அந்த 4 பேர் என்ன தான் சொல்கிறாங்க?
யாருது பிஎஸ்என்எல்? நிர்வாகம் எப்படி இது? அப்போ லாப நோக்கம் உள்ள மற்றவங்களாம் எத்தனை பேர் ஜியோ வச்சுக்கிறீங்க? சிக்னலு பிஎஸ்என்எல் வச்சுக்கோங்க, ஜியோ வச்சுக்கிறீங்க. ஏன் வச்சுக்கிறீங்க? ரெண்டாவது ஒன்று புரியுதா? நிர்வாக கோளாறு எங்கே நடந்தது? எங்கயா? நீங்கள் வச்சுக்கிறது சரியால்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வச்சுக்கிறது சரியில்னா என்னையா பண்ணுவீங்க? வேற ஒன்று வச்சுப்பீங்க, அவ்வளோதானே. அவ்வளோதான் ரூலு, இவ்வளோதான் நிர்வாகமே. அப்போது நீங்கள் கம்பெனியோ வேலையோ செயலோ எப்படி செய்யலை? நானாக சொல்கிறேன், இதை கேட்ட பிறகுனாச்சும் நேர்மையான மனிதர்களாக மாறி உண்மையானது ஒன்று செய்யுங்களேன். என்ன இப்போ உண்மையானது உங்களால் செய்ய முடிஞ்சது? நீங்கள் எந்த செஞ்சாலுமே நீங்கள் ஒரு பழ வியாபாரியாக இருங்க, நல்ல பழத்துக்கு நல்ல விலைக்கு விற்றுங்களேன். என்ன இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் இது மாதிரி தரமான கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன், தோட்டத்துக்கு போய் நான் வாங்கிட்டு வரேன், மருந்து அடிக்காமல் எடுத்துன்னு வந்திருக்கிறேன், என்ன இது நான் கொடுக்குற பொருள் எப்படி தரமானது, அதுக்கு விலை என்ன தான் இதான். அந்த மாதிரி ஏன் நீங்கள் வாழல? ஏன் கெத்தாக வாழலை? ஏன் மானம் கெட்டு போய் கூனி குருவி வாழ்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாவதானே பண்ணீங்க, வேறு என்ன பண்ண போகிறீங்களா? முடிவு என்ன? மன நோக்கி தானே போய் நிற்கிறீங்க. நல்லதான் பொருளை 4 பேர் கொடுத்துட்டு போங்களேன். நான் அப்படி தான் நான் நல்லதுக்கு தான் பேசுவேன். வார்த்தை நல்லா இருக்காது. உனக்கு வார்த்தை வேணுமா நல்லது வேணுமான்னு பாரு. உனக்கு வார்த்தை வேணும்னா என்ன பண்ணாதீங்க, வராது. அதுக்கான ஆள் நான் இல்லை, அது என் நோக்கமும் இல்லை. நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் ஜாலியாக பேசணும், நான் இயல்பாக பேசணும். உங்களை மாதிரி அப்படியே நீங்கள் சொன்ன இலக்கணங்கள்லாம் வச்சின்னு தம்பி, குழந்தாய், மகனே, செல்லமே, ஆறுயிரே, அன்பே, முத்தே, பவுனமெல்லாம் கிடையாது. ஆமாம், ஜெட்டி கயிற்றி உள்ளே விட்டுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர மானே தேனை நீ இந்த மானே தேன்னு சொன்ன சொல்லி வேலை செய்யலாம் என்ன பிரயோஜனா? ஆமாம், புள்ள பொறுக்கான். புள்ள பொறுக்கிறதுக்கு தான் புணர்றேன் நான். மானே தேனன் கொஞ்சவா புணருவா? என்னையா பண்ணா? பாட்டு பாடணும். நான் ஒன்று நினச்சேன், நீ என்ன நினச்ச, அப்படியா? செயல் என்னன்னு பார்க்கணும், அந்த செயலை எப்படி செய்யணும்னு பார்க்கணும். அதான் நிர்வாகத்திறன். நிர்வாகத்திறன்னா என்ன? ஒரு செயலை ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும்னு புரிஞ்சுக்கின்னு செஞ்சால் அது பேர் என்ன? எந்த செயலை செய்யலாம்? எந்த செயலும் செய்யலாம். நான் ஏன் வேலைக்கு போகணும்? யாரை கேட்கணும்? அப்பா அமுச்சு விட்டாருன்னு போயின்னுக்குறான். ஏன்டா வேலைக்கு போகிற? அப்பா அமுச்சு விட்டாரு, அப்புறமா சம்பளம் வாங்குகிறேன். 2 காரணம் தான். முதல்ல அப்பா அமுச்சு விட்டார் வேலைக்கு போனால், அப்புறம் சம்பளம் வாங்குகிறேன் செஞ்சுக்கிறேன். இப்போ நான் வேலை விட்டுனாக்கா எப்படி வாழ்வேன்? நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுன்னுக்கிறேன். விஆர்எஸ் கொடுக்க போகிறோம்னா அவங்கவுங்க ஆயிராங்க. ஏன் விஆர்எஸ் கொடுப்பேன்? என்ன பண்ணுவேன்? நல்லா இருப்பியா? எப்படி கவர்மெண்ட்டு எஸ்எஸ் கைது போட மாட்டேன்ட்டான். ஆமாம், இல்லை டபிள்யூஎம் கிட்ட வான்ட்டு. அதுமாதிரி நான் ஒரு ஃபாரின் பேனா வச்சுருந்தா அதை பிடிக்கணும். அதில் கையெழுத்தம் போட்டான். இதுதான் சொன்னேன் நான். நீ வேலை கொடுக்கலன்னா நான் கேஸ் போடுவேன். நீ கையெழுத்து போடல என்ன பண்ணுவேன்? கேஸ் போடுவேன். ஏன் இஷ்டம் வேலை செய்யணும் செய்யக்கூடாது? நான் உனக்கு அடிமையா? எனக்கு வெளியே போகணும். என்ன பண்ணேன்? வக்கீல் நோட்டீஸ் அனுப்பான்னு கேட்ட பிறகு கையெழுத்து போட்டு கொடுத்தான். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? யார் ஏன் இஷ்டம்? அப்போ என்ன தான் பண்ணி வச்சுது இந்த சமூகம், இந்த உலகம்? இப்போ நிறைய பேர் ஆச்சரியப்படுறான், இவன் ஜாதியில் மட்டமாச்சு, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறான், அப்படித்தான் பேசுவான்றான், இவனும் அதே மாதிரி கேட்டுக்கிறான். டேய், நான் ஜாதியாக நான் எதனா ஒட்டி வச்சுதே எங்கண்ணா? உனக்கு எனக்கு என்ன ஜாதியில் எதனா ஒட்டி வச்சுத? பார்த்தா தெரியுதே. செட்டியாருங்க கண்ணெல்லாம் இடது பக்கம் சிவப்பாக இருக்கும். நீங்கள் உஷாராக கவனிக்கணும். இடது கண்ணு எப்படி இருக்கும்? இருக்குதே. எனக்கு தான் பாரு, எங்கே சூத்தில் இருக்குதுன்னு கூட சொல்லி அவுத்து போட்டு பார்க்குறேன்ற நான். ஜாதி சூத்தில் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணலாம்? ஆனால் மதம் இருக்குது பிறப்புறுப்பில், சொல்லக்கூடாது. ஆனால் என்ன பண்ணிடுறானுங்க, இந்த குஜராத்தில் அந்த பக்கம்லாம் சண்டை நடக்கும்போது அவுத்து போட்டு பார்த்தே சா வச்சுக்கிறானுங்க. இவன் யாருன்னு பார்த்து. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ அந்த மாதிரி அடையாளங்கள் ஏன் ஏற்றுக்கிறீங்க? நிர்வாகத்திறன் வளர்த்துக்கிறதுக்கு உங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தேவையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் இந்த வேலை தான் செய்யணும் இல்லை, நீங்கள் படிச்சிடுறீங்க, அந்த வேலையை தேர்ந்துக்கிறீங்க, கிடைக்க மாட்டேங்குதுன்றீங்க. கிடைக்காது. ஏன் கிடைக்கும்? வேலை கிடைக்கத்தான் செய்து தானே, செய்ய வேண்டியது தானே. கிடைக்கல. ஏன்? எனக்கு ஒரு ஓனர் வேணும், அவர் என்னை டைமுக்கு கூப்பிடணும், டைமுக்கு வச்சு செய்யணும். அவர்
நான் டைமுக்கு அவருக்கு செய்யணும். மொத்தத்தில் நான் அவருக்கு எதனா செய்வேன், அவ்வளோதான். எனக்கு எதுவும் செஞ்சுக்க மாட்டேன். நான் அவருக்கு எதனா செஞ்சேன்னா அவரு எனக்கு என்ன பண்ணேன், எதனா செய்யணும். நான் வாழ்கிறதுக்கு நான் செய்யணுமா, நான் வாழ்கிறதுக்கு வேறு யாருன்னா செய்யணுமா? நான் வாழ்கிறது தானே. மனம் ஆடுறது நான் வாழ்கிறதுக்கு அவருக்கா? நான் வாழ மாட்டேன்னு முடிவு பண்ணது யார்? அப்போ நான் சொல்லணும்ல, ஒரு அடைப்பு எடுக்க எனக்கு 20,000 ரூபாய் ஆகும்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? ஏன் விலையை ஏற்றலை? ஏன் ஏற்றலை? நீ 1000 ரூபாய் சொன்னா 800 ரூபாய்க்கு அடைப்பு எடுக்கிறதுக்கு ஆளுக்கிறான். அப்படித்தானே? சும்மாவே ஆண்டுன்னு செய்யறதுக்கும் ஆளுக்கிறான். என்ன பண்ணுவான்? அங்கேருந்து இங்கே வந்து அண்ணே நாங்கள் 50 ரூபாய் என் தம்பி வரோம் செய்யறதுக்குறான்னு என்ன பண்ணுவா? அப்படித்தானே? எப்போ நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்றீங்க? 50 ரூபாய்க்கு வேலை செய்யறதுக்கு ஆளுக்கிறானே, பின்னாடி வரான். அப்படித்தானே? காலிலேருந்து சாதிக்கும் ஊந்துக்கிறான் வேலை செய்யறதுக்குன்னு ஒருத்தங்க தானே. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ திருப்தி ஆக்கிறதுக்கும் திருப்தி ஆகிறதுக்கும் ஒருத்தன் வில்லங்கத்தனமாக ஒருத்தன் தெரிஞ்சுன்னுக்கிறான். அவனையும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? ஜெயிக்கணும். அதுக்கு மேலேயே வாழணும். அப்போது 100 நாள் வேலை கட்சி பேருக்கு கொத்தனார் வேலைக்கு போவான் ஒருத்தன். ஏன் அப்போ உன்னை என்ன பண்ணுறதுக்கு கற்றுக்குத்து வச்சுக்கிறானுங்க? இப்போ 100 நாள் வேலை ஏன் கொடுத்தாங்க? மொத்தத்தில் உருவாகக்கூடாது. என்ஜிஓக்கெல்லாம் காசு வெளிநாட்டிலேருந்து வெளியே அனுப்புகிறானுங்க இவனுக்கு. இவனுங்க அதை வாங்கி என்ன பண்ணுறானுங்க? மக்களுக்கு 100 நாள் வேலை கொடுத்துட்டு வேலை இல்லையா? இங்கே 100 நாள் வேலை செஞ்சு எல்லாம் நல்லா பண்ணுங்கிறாங்களா? அதில் ஒரு மாற்றி மாற்றி எனக்கு 100 நாள் வேலை கொடுக்கல, உனக்கு 100 நாள் கொடுக்கலன்னு சண்டை வர போட்டுனுக்குறாங்க. அப்படி தானே கிராமங்களில்? இப்போ எலெக்ஷன் வர கிட்ட வந்துச்சு. 100 நாள் வேலை எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்? ஓட்டு போடணும். அப்போது நிர்வாகம் பண்ணுறவன் திருப்தி பத்திரத்துக்கு ஏமாத்துறதுக்கு ஏதோ ஒன்று அன்றைக்கி கடவுள் சொர்க்கம் நரகம்னு சொல்லியிருந்த மாதிரியே, ஜாதியெல்லாம் சொல்லியிருந்த மாதிரியே இன்றைக்கி என்ன பண்ணுங்கிறாங்க? வறுமையே பணத்தை காரணமாக காமிச்சு, பணமே என்னாலும் கூட நீங்கள் தானே அதை அதிகமாக்கிக்கணும், கூட்டிக்கணும்னு யாருது? அப்போது நிர்வாகம்னாக்கா அப்போது முதல்ல நிர்வாகம்னு இதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு நான் ஒரு வேலையை செய்கிறேன். அந்த வேலையை எவ்வளோ நேரத்தில் செய்வேன், எவ்வளோ நேரம் அதுக்கு கொடுக்கலாம், எனக்கான நேரம் என்ன, நான் எவ்வளோ நேரம் எனக்காக வாழணும், நான் எவ்வளோ நேரம் அந்த வேலைக்காக வாழணும். நிர்வாகத்திறனில் ஃபஸ்ட்டு என்ன என் திறமையை வளர்த்துக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நான் அவருக்கு கொடுக்கும்போது வெறும் திறமையை மட்டும் கொடுக்கல, எதையும் சேர்த்து கொடுக்குறேன், நேரத்தையும். ஹையர் அஃபீஷியல் நீ போவோ வேலை உனக்கு கம்மி மாதிரி இருக்குது, மொத்த நேரத்தையும் அவன் திருட்டுருப்பான். பொண்டாட்டி கூட பார்த்துன்னு இது கோடிங்க எழுதின்னு இருப்பேன். இன்னும் சில பேர் இருக்கிறான் கக்கூசுக்கு போயிட்டு வெளியே வரதே இல்லை. ஏன்? என்ன பண்ணிட்டான்? அடுத்த லைனுக்கு யோசிச்சுன்னுக்கிறான் உட்காந்துன்னு டாய்லெட்டில். முக்கனா பீ வராது. ஏன்? என்ன ஆயிடுச்சு? அவன் நிலமை என்ன ஆயிடுச்சு? சம்பளம் 1.5 லட்சம் ரூபா, பொண்டாட்டி பிள்ளை கூட வாழ்கிறது இல்லை. 2 லட்சம் 5 லட்சம் சம்பளம் அதிகம். என்ன வேலை செய்யறது இல்லை, சாப்பாடு கூட சாப்பிட்றதில்லை, சாப்பிடும்போது வேறு எங்கன்னா யோசிச்சுன்னுக்கிறான். அப்படி இல்லைன்னா சாப்பிட்டுன்னே வேலை செஞ்சுக்கிறான். எவ்வளோ சாப்பிட்டானே தெரியல, இவ்வளோ பேச ஆகிட்டுக்கிறான். பார்த்துக்கிறீங்களா? டிசைனாகிறானுங்க மனுஷனுங்க. அப்போ நிர்வாகணும் போது நான் எவ்வளோ வேலை செய்யணும், எவ்வளோ பணம் எனக்கு வேணும், எவ்வளோ நேரத்தை நான் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். அது கம்பெனியாக இருக்கலாம், அது விவசாயமாக இருக்கலாம், எந்த வேலையானா இருக்கலாம். தன்னை நிர்வாகம் பண்ணிக்கணும், நேரத்தை நிர்வாகம் பண்ணிக்கணும், செயல்களில் தெளிவாக இருக்கணும், திருப்தியாக செயல்களை செய்யணும். உன்னை நீயே திருப்தி படுத்தணும். யார் முதல்ல திருப்தி படுத்தணும்? உன்னை திருப்தி படுத்தணும். உன்னை திருப்தி படுத்துக்கிறதுக்கு ஏமாற்றப்பட்டவனா இருந்தால் நீங்கள் தான் நல்ல காக்கா வச்சு என்ன பண்ணுவீங்க? வள்ளியை பாட்டு பாடியே வடையை விட்டுருவீங்க. எல்லாம் வடை விட்ட காக்காங்க தான். எல்லாம் யார் தான்? நீங்கள் வடை விட்ட காக்காவா இல்லையான்னு யாரை கேட்கணும்? யாரை தெரியுமா? நான் உங்களுக்கு வடை விட்ட காக்கா நீங்கன்ட்டு அப்படி ஒன்று எடுக்கவே இல்லைன்ட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நான் வடையே எடுக்கலை சாமி, அப்படி நான் திருடிங்கெல்லாம் கிடையாது, நான் திருடெல்லாம் கிடையாது, நான் என்ன பண்ண முடியும்? இது மாதிரி உங்களை நீங்களே ஏமாற்றிக்கலாம், ஆனால் நான் உனக்கு வந்து என்ன பண்ண முடியாது, வாய்ப்பு தர முடியாது. ஸோ நிர்வாகத்திறனை வளர்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை என்ன பண்ணுங்க, கொண்டாடுங்க. எந்த செயல்னாலும் செய்யுங்க. நேரத்தை யார் கை வச்சிருங்க, அவர் கொடுக்கும்போது நேரம் கொடுங்க. சம்பளத்தை யார் தீர்மானிங்கன்னா நீங்கள் தீர்மானிங்க. வாழ்க்கையை யார் தீர்மானிங்கன்னா நீங்கள் தீர்மானிங்க. ஸோ ஓனர் ஒருத்தர் தான். யார் தான்? ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, இதை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன். பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பொன்னோடு போர்க்களம் எதற்கு. புரியுது என்ன சொன்னது? ஆசையை துறந்து தேவையை தெரிஞ்சுக்கோங்க. ஆசையை என்ன பண்ணுறங்க?
திறந்துருங்க. ஆனால் தேவையை திறக்க முடியாது. ஆசையை திறந்துடலாம், தேவையை திறக்க முடியாது. ஊரில் இருக்குது தேவை திறந்துட முடியும். அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் மற்றவங்களை நிரூபிக்கிறதுக்காக ஊரில் இருந்தாலும் செஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இப்போ நான் சொன்னீங்கன்னா என்ன வர திட்டுறீங்க. நீங்கள் வந்து அப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது. நான் சந்தோஷமாக இருந்துட்டு நான் சச்சங்கத்தை வீண் பண்ண முடியும், என்னால் வீண் பண்ண முடியுமா? நான் உங்களுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அடை கொடுக்குமா வந்து உட்கார்ந்துன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சு நீ நிர்வாகத்தை பற்றி கேட்டீங்க. நிர்வாகம் பண்ணுறது அப்படிலாம் பேச முடியும்? முதல்ல கடல் ஒருத்தருக்கிறாரு, அதுதான் உனக்கு குத்து வச்சுது. நீ என்ன நிர்வாகத்தினா நேரம் என்ன இருக்குதே போல உனக்கு குத்தா என்ன பண்ணி ஆகணா? வாடா கேரன் போர்டு காய் வச்சுருந்தா கூட என்ன பண்ணுவார்? சார் வாய் வரைக்கும் போயிடுச்சு சார், முத்தம் குத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் அவள் தான் பொண்டாட்டி மேலே விட்டுருப்பீங்க. மேட்ரு முடிஞ்சிச்சு. அது பாவி திட்டுவீங்க. பொண்டாட்டி திட்டுன்னு படே இவ்வளோ தூரம் வந்தான் குத்துருப்பானே இல்லை அப்படின்னு. உனக்கு அவள் தான் டீன்னுவான் அவன். சாத்தியம் இல்லாத விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, யோசிக்க வேணாம். ஆனால் சாத்தியப்பட்டுக்கிறீங்க. இப்போது இந்த பர்சன்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க தானே, சிறப்பாக இருங்க. எப்படி இருங்க? எவ்வளோ தூரம் எனக்கு தெரியாது. போதும் போதும்னு யார் வாழணும்? நீங்கள் தான் வாழணும். இதை பற்றி சொல்கிறாங்க அப்படி கிடையாது. ஆன்மீகம்னா அப்படி. அதனால் என்ன தப்பு வச்சுக்கிறேன். அவன் பேச்சு வரை கேட்டு உங்கள் என்ன அறிவுக்குதா? கறி சாப்பிடுறா, மீன் சாப்பிட்றான், அங்கே போய்கிற அத்த உயிரை வெற்றியே பாவம் இல்லையா? அடுத்தது நீ மீனாக வருவ, உன்னை வெட்டு வாங்கணும். டேய் நான் மீனாக வருவேன், நீ சோறா வருவியாடா கேட்டியா? நீ நான் மீன் சாப்பிட்றேன், அத்தோட்டி என்ன வருவேன்? நீ வெண்டைக்காய் சார்ந்துக்கிறியா? அத்தோட்டி நீ என்னவா வருவேன்? வெண்டைக்காய் நான் மீனாக வருவேன். நீ உனக்கு அறிவே வேலை செய்யலைன்னா என்ன தர முடியாது? மீன் சாப்பிட்ற நான் என்னவா வருவேன்? மீனாக வருவேன். வெண்டைக்காய் சாப்பிட்றவன் என்னவா வருவான்? உனக்கு அறிவே இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு என்ன புரிய வைக்க முடியும்? ஐயோ இவ்வளோ பெரிய ஜீனியஸ் கிட்ட நான் என்ன பண்ண முடியாது? அதில் வர கிரந்தத்தில் இதில் சாஸ்திரத்தில் ஏதிக்குது என்ன காமத்தோடவே நீ இந்தியானா புறாவை பிறப்பான். நான் ஒருத்தன் புறம்போக்கு உனக்கெல்லாம் யார் அறிவு கொடுத்தான்னு நினச்சேன். இஸ்கான்லேருந்து ஒருத்தன் யூடியூப்பில் வந்து பேசினான். ஒரு புறம்போக்கு பேர்லாம் சொல்ல மாட்டேன், இஸ்கான் சொல்லுவேன் நான். ஏன்னா இஸ்கான்லேருந்து நிறைய பேர் பேசிக்கிறானுங்க. இஸ்கானே அமைப்பே என்கிட்ட கேட்கட்டும். இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிறானுங்க. சாஸ்திரம் சொல்லி தான் அண்ணான்ட்டேன் நான் யா காமத்தோடு வந்து அத்தோட்டி என்னவா பொறுப்பியான்? புறாவா பொறுப்பியான்? அவர் ஒன்றுமே சுருக்காமல் போந்தார். அவர் என்னவா பொறுப்பார்? புழுவா பொறுப்பார். அப்படித்தானே? நானாச்சும் புறாவை போது பறப்பேன். நீ ஒன்றுமே கல்யாணமே பண்ணிக்காம சும்மா உட்காந்துக்கிற என்ன பண்ணுவேன்? இது மாதிரி மற்ற மனிதர்களை அசிங்கப்படுத்துறதுக்கு நிறைய பேர் பேசிக்கிறான். அவனை சரின்றீங்க. நான் நல்லா பேசிக்கிறேன், என்ன தப்புன்றீங்க. நான் உனக்காக பேசிக்கிறேன், நான் எனக்காக பேசிக்கிறேன். நான் என்ன கொண்டாடாமல் உனக்கு எப்படி பேச முடியும்? நானே வீக் பாயிண்ட்டு பாடி எல்லாம் வீக் உனக்கு பாக்ஸிங் கற்றுற முடியும்? நானே பயில்வான் பக்ரி என்ன வாழ்ற ஒன்று என்ன பண்ண முடியாது? என்னால் வாழாதுன்னு சொல்ல முடியும்? முருகடா மீசியை நல்லா இருறான்னு சொல்லுவோன்னா, அட்ரா மீசியை சொம்மாடுறான்னு வாழ்ந்துட்டு போங்க, நல்லா இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். நிர்வாகம் பற்றின முழுமையெல்லாம் செய்து முழுமையாக இது இல்லைன்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க. கூர்ந்து பார்த்து திரும்ப தெரிஞ்சு வச்சிங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் நிர்வாகம் பண்ண முடியும். அது கம்பெனியாக இருந்தாலும் சரி, அது விவசாயமாக இருந்தாலும் சரி, சரியாக நேர்மையாக செஞ்சு சரியான தேவையை யாரோட தேவையை பித்தியாருடைய தேவையை நிறைவேற்றி உங்கள் தேவை முதல்ல உங்கள் தேவை நிறைவேறணும். மற்றவங்க தேவையை சும்மா சொல்லி கூட ஏமாற்றிடலாம். அம்பி என்ன மாதிரி ஒருத்தன் இல்லவே இல்லை, உஷாராயிரு என்கிட்டனா பயந்துருவான் ஆள். எனக்கு என்ன திட்டினானா என்ன ஆயிடுவே? நீ மனசில் கூட திட்ட மாட்டான். ஒருத்தன் வெளியே போய் 2 ஷூ உட்காந்தான் சொல்லாத இருந்தாலும் கேட்கணுன்னே சொல்லிட்டுக்கிறான். சொல்லாத கேட்கணுன்னே என்ன பண்ணிக்கிறான்? அதை சொல்லி தெரிஞ்சுனுக்கிறான். 2 ஷூ வாங்கி கொடுத்துக்கிறேன் ஐயாவுக்கு, 2 ஷூ வாங்கினா ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சு வச்சுக்குது. ஆமாம், என் காதில் எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுனுக்கிறாங்க, வெளியே சொல்கிறது இல்லை. நானுமே அவங்கள பெருசாக பாராட்டி இவங்க எனக்கு அதை செஞ்சாங்க நானுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு செய்யலை, என்னுடைய திறமைக்கு, என்னுடைய பேச்சுக்கு, என்னுடைய நேர்மைக்கு செய்கிறாங்க. அது யாருது இல்லை, எந்த இல்லை. நீங்கள் என் காலில் விழல, நான் உன் காலில் தான் ஊந்தேன் கிடையாது. நானே இல்லை இங்கே. அதுமாதிரி எங்கேருந்து என் காலில் விழ முடியும்? அது சொன்னேன்ல, எண்ணமற்ற நிலை. அங்கே ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் யாரும் இல்லை, அவருக்கு உடம்பு இல்லை, அது அவர் காலே இல்லை. இப்போ என் கால், நீங்கள் காலில் விழும்போது என் கால் இல்லை, அது யார் காலும்? புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அப்போ என் காலில் விழுந்தீங்கன்னா என் காலில் நீங்கள் விழவே இல்லை. எனக்கு மாலை போட்டிங்களான்னா நிச்சயமாக எனக்கு மாலை போடவே இல்லை. எனக்கா போட்டிங்க? இது மாதிரி போது போடுவீங்க யாருன்னா? அப்போ உங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்குது, இதுக்கப்புறமா இவங்ககிட்ட ஏதோ புனிதம் இருக்குதுன்ட்டு. போட்ட மாலை யாருக்கே? புனிதமான ஒருத்தனுக்கு, எனக்கு இல்லை.
புரியுதா? அப்போது நிர்வாகம் பண்ணால் என்னையே பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். இருந்தாலும் எப்படி நிர்வாகம் பண்ணுறாரு, சத்சங்கம் வர்றாரு, நத்துறாரு, பேசுகிறாரு, முடிச்சுன்னுக்கிறாரு, கட்சியாக இருக்கும்போது நல்லா இருக்குன்ட்டு போயினே இருக்கிறாரு. நான் தான் சொன்னார் கட்சியா எல்லாம் பேசிட்டு என்ன சொல்கிறார் கட்சியா, நல்லா இரு, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.